இந்த வேலை நம்ம பார்க்க போகிற டாபிக் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், நிலப்பரப்பும் பெருங்கடல்களும். ஸோ மொத்தம் நீங்கள் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் கீ வாங்குறவங்களாம் 2 டைப்பாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் இருக்கும் பிடிஎஃப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற பிடிஎஃப் ஆப்ஷன் டைப் மெத்தடில் இருக்கும். லைன் பை லைன் அதை படிச்சுட்டு வந்து இதை பார்க்குறவங்க ஈஸியாக இருக்கும். ஸோ 75 பே பண்ண எல்லாரும் அந்த மெட்டீரியல்ஸ் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் போகிற ஜிகே மெட்டீரியல்ஸ் எல்லாம். முதல் வினா பாருங்கள், சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் எண்ணிக்கை எத்தனை? சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் எண்ணிக்கை. ஆன்சர் 8 கோள்கள். புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். இரண்டாவது வினா பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. இதில் ஒரே கூற்று மற்றும் தவறாக இருக்குது. வெள்ளி பற்றிய கூற்றுகள். எந்த கூற்று தவறாக இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி தவறான கூற்று. சூரிய குடும்பத்தில் சுற்றுதல் காலம் அதிகமாக உள்ள கோள் வெள்ளின்னு இருக்குது. சுற்றுதல் காலம் பார்த்திங்கன்னா சூரியனை சுற்றி வருது, நீள்வட்ட சுற்றி வரும். இது அதிகமாக கோள் கடைசி கோள் நெப்டியூன் அதிகமாக இருக்கும். சுழலுதல் காலம் வரும். சுழலுதல் காலம் அதிகமாக உள்ள கோள் வெள்ளி. அதாவது 243 நாட்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே புவியிலேருந்து ஒரு டேஸ் 1 டேங்கிறது வந்து வெளியில் பார்த்திங்கன்னா 243 நாள். அப்போ நமக்கு 12 மணி நேரம் பகலாக இருந்ததுன்னா அங்கே வந்து 120 நாள் வந்து பகலாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து வெள்ளி வந்து வெப்பமான கோள்னு அழைக்கப்படுது. நீண்ட பகல் பொழுது நீண்ட அதிகமாக இருந்தால் ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குமானால வெப்பமான கோள் வெள்ளி. ஃபஸ்ட்டு ஏன் பாருங்கள், சூரியனிடம் வந்து இரண்டாவதாக அமைந்த கோள் வெள்ளி சரி. இரட்டை கோள்கள் என அழைக்கப்படும் கோள் புவி மற்றும் வெள்ளி என்பது சரி. புவி மற்றும் வெள்ளி இரட்டை கோள்கள் என அழைக்கப்படும் காரணம் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா ஒத்த அளவு உள்ளது. ஸோ சைஸ் பார்த்திங்கன்னா ஒரே சைஸாக இருக்கும் ரெண்டுமே. அதனால் புவி மற்றும் வெள்ளி இரட்டை கோள்கள் என அழைக்கப்படுது. அடுத்த என்ன பாருங்கள், கூட்டுகளை ஆராய்க. நெப்டியூன். நெப்டியூன் இந்த கூட்டில் வந்து ஒரு கூற்று தவறாக இருக்குது. எந்த கூற்றுன்னு பாருங்கள். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தவறான கூற்று. நெப்டியூன் கோள் பச்சை நிறத்தில் காணப்படும் இருக்குது. பச்சை நிறம் கிடையாது, நீலம் மற்றும் வெள்ளை நிறம் கலந்து காணப்படும். ஸோ பச்சை நிறம் தவறு. ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், ரோமானிய கடவுள் கடல் கடவுள் பெயரால் அமைந்த கோள் நெப்டியூன் என்பது சரி, கடல் கடவுள். செகண்ட் பாருங்கள், பலத்த காற்று வீசும் கோள் நெப்டியூன் என்பது சரி. நெப்டியூனின் மிகப்பெரிய துணைக்கோள் ட்ரைட்டன் என்பது சரி. அடுத்து என்ன பாருங்கள், குறுங்கோள்கள் தன் சுற்றுவட்ட பாதையை எதனுடன் பகிர்ந்து கொள்ளும்? குறுங்கோள்கள் தன் சுற்றுவட்ட பாதையை எதனுடன் பகிர்ந்து கொள்ளும்? ஆன்சர் ஆப்ஷன் சி பிற குறுங்கோள்களுடன். ஸோ அதனால தான் ப்ளூட்டோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோளாக இருந்தது. அது வந்து குறுங்கோளோட சுற்றுவட்டத்தை பகிர்ந்து கொள்வதனால அதை கோள்லேருந்து தூக்கிட்டாங்க. குறுங்கோள்கள் பார்த்திங்கன்னா நெப்டியூன் கோளுக்கு அப்பால் காணப்படும். அடுத்த வினா, 5வது வினா, கூற்றுகளை ஆராய்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கூற்று தவறாக இருக்குது. எந்த கூற்றுன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி தவறான கூற்று. காஸ்மாஸ் என்பது லத்தீன் மொழிச்சொல்னு இருக்குது. காஸ்மாஸ் என்பது ஒரு கிரேக்க மொழிச்சொல். தென் ஃபஸ்ட் ஏ பாருங்கள், பேரண்டத்தை பற்றிய படிப்பின் பெயர் பிரபஞ்சவியல்னு இருக்குது. அதாவது காஸ்மாலஜி என்பது சரி. சி பாருங்கள், பெருவெடிப்பு 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்டது என்பது சரி. அடுத்து டி பாருங்கள், பெருவெடிப்புக்கு பின் 5 பில்லியன் ஆண்டுகள் கழித்து பால்வழி நம்மளோட கேலக்ஸி பார்த்தீங்கன்னா உருவான மாதிரி கொடுத்துறாங்க. அதுவும் சரிதான். ஸோ 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பெருவெடிப்பு, அதுக்கப்புறம் 5 பில்லியன் ஆண்டுகள் கழித்து பால்வழி. ஸோ அனைத்துமே சரி. பி மட்டும் தவறு. காஸ்மாஸ் என்பது ஒரு கிரேக்க மொழிச்சொல். அடுத்து என்ன பாருங்கள், 6வது வினா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று தவறாக இருக்குது. எந்த கூற்றுன்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒளியின் திசை வேகம் ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த லீவ் வராது. இது வந்து சவுண்டு. இந்த ஒளி வந்து சவுண்டை குறிக்குது. நமக்கு லைட் ஸ்பீட் பார்த்திங்கன்னா ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். ஸோ இது ஒன்றும் தப்பாக இருக்குது. அடுத்து ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், புவிக்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலம் ஆண்ட்ரோமெடா மெக்கலனிக் கிளவுட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஏ என்பது சரி. அடுத்து பி பாருங்கள், ஒளி ஒரு ஆண்டில் பயணம் செய்யும் தொலைவு என்பது ஒளியாண்டு. ஸோ அடுத்து பியும் சரி. சி மட்டும் தவறு. லைட்டோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா 330 தான் இருக்கும். 330 மீட்டர் தான் இருக்கும், கிலோமீட்டர் கூட இருக்காது. இந்த நமக்கு லைட் ஸ்பீட் தான் பார்த்திங்கன்னா ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீட். அடுத்த வினா பாருங்கள், 7வது வினா. சரியும் பார்த்திங்கன்னா ஒரு கூற்று தவறாக இருக்குது. எந்த கூற்றுன்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி என்பது தவறான கூற்று. சோலார் என்பது கிரேக்க மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. சோலார் என்பது லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒளியின் திசை வேகம் ஒரு வினாடிக்கு பார்த்தோமா சவுண்டோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு வினாடிக்கு 330 மீட்டர் தான். அதுவே லைட்டோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். சோலார் என்பதன் பொருள் சூரிய கடவுள் என்பது சரி. சோலார் என்பது ஒரு லத்தீன் மொழி சொல், கிரேக்க வராது. அடுத்து என்ன பாருங்கள், நம் பேரண்டத்தின் படிநிலைகள் எத்தனை? நம் பேரண்டத்தின் படிநிலைகள். சரினுடைய ஆப்ஷன் சி 5 என்பது சரி.
ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேரண்டம், அதுக்குள்ளே விண்மீன் திரள் மண்டலம், அதுக்குள்ளே சூரிய குடும்பம், அதுக்குள்ளே கோள்கள், அதுக்குள்ளே துணைக்கோள்கள். அடுத்து என்ன பாருங்கள், சூரிய குடும்பம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் உருவானதாக நம்பப்படுகிறது? சூரிய குடும்பம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் உருவானது? ஆன்சர் ஆப்ஷன் பி 4.5 பில்லியன். இதுக்கு முன்னாடி பார்த்தோமா 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வந்து பெருவெடிப்பு ஏற்பட்டது. அந்த 15 பில்லியனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பில்லியன் ஆண்டுகள் கழித்து கேலக்ஸி உருவானது மாதிரி பார்த்தோம். சூரிய குடும்பம் கேட்டாங்கன்னா 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன், இப்போ இருந்து முன்னாடி 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் சூரிய குடும்பம். அடுத்த வினா பாருங்கள், 10வது வினா. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று தவறாக இருக்குது. எந்த கூற்றுன்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் தவறாக இருக்குது. சூரிய குடும்பத்தில் சூரியன் சதவீதம் 89.8 இருக்குது. சதவீதம் 89.8 என்பது தவறு. 99.8 வரும். சூரியன் குடும்பத்தில் சூரியனோட சதவீதம் மட்டும் 99.8 வரும். பி பாருங்கள், சூரியன் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களால் ஆனது, வெப்பமான வாயுக்கள். அடுத்து சி பாருங்கள், பால்வழி விண்மீன் திரள் மண்டலத்தில் சூரியன் ஒரு விண்மீன் என்பது சரி. பால்வழி விண்மீன் திரள் மண்டலத்தில் சூரியன் ஒரு விண்மீன் என்பது சரி. சூரிய குடும்பத்தில் சூரியனோட சதவீதம் மட்டும் 99.8 வரும். ஒன்று மட்டும் தவறு. அடுத்த வினா பாருங்கள், 11வது வினா. சரி பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு தவறாக இருக்குது. எந்த கூட்டுன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி என்பது தவறான கூற்று. சூரிய ஒளி புவியின் மேற்பரப்பை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நிமிடங்கள், நிமிடத்தில் ஒதுக்கு 5.3 நிமிடங்கள் இருக்குது. ஸோ லைட்டோட ஸ்பீட் பார்த்தோமா, சூரிய ஒளி அங்கேருந்து எவ்வளோ ஸ்பீடில் வருது, 5.3 நிமிடங்கள் இருக்குது புவியின் மேற்பரப்பை வந்தடைய. சரியான பார்த்தீங்கன்னா புவியின் மேற்பரப்பை வந்தடைய 8.3 நிமிடங்கள் வரும். ஸோ ஒன்று மட்டும் தவறு, 8.3 நிமிடங்கள் வரும். ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், சூரியன் மேற்பரப்பை போனால் 6000 டிகிரி செல்சியஸ் என்பது சரி. அடுத்து சி பாருங்கள், சூரியனுக்குள் 1.3 மில்லியன் புவிகளை அடக்கிவிடலாம் என்பது சரி. ஸோ 8.3 நிமிடங்கள் வரும். அடுத்து என்ன பாருங்கள், 12வது வினா. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று தவறாக இருக்குது. எந்த கூற்றுன்னு பாருங்கள். கொஸ்டினும் ஈஸியாக தான் இருக்கும். ஆப்ஷன் டி என்பது தவறான கூற்று. கோள்கள் சூரியனை வட்ட வடிவத்தில் சுற்றி வருகின்றது. வட்ட வடிவம் கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா நீள் வட்டத்தில் சுற்றி வரும். சூரியனுக்கு சென்டரில் இருக்கும். எல்லாமே நீள் வட்டத்தில் சுற்றி வரும், வட்டம் வராது. ஸோ எக்ஸாம்பிள் கேட்கலாம், கோள வடிவம் கொடுக்கலாம். ஆப்ஷனில் கோள கொடுக்கலாம், வட்டம் கொடுக்கலாம், நீள் வட்டம் கொடுக்கலாம். ஸோ மாற்றி வைப்பாங்க. நீள் வட்டம் என்பது சரியான விடை. தவறு, வட்டம் வராது, நீள் வட்டம். ஆப்ஷன் ஏ பாருங்கள், கோள் என்பதன் பொருள் சுற்றி வருபவர் என்பது சரி. சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் 8 கோள்கள் என்பது சரி. சூரிய குடும்பத்தில் கடிகார திசையில் சுற்றும் கோள்கள் 2 கோள்கள், 2 கோள் மட்டும்தான் கடிகார திசையில் சுற்றும். வெள்ளி, யுரேனஸ் என்பது சரி. 2 மட்டும்தான் கடிகார திசை, மற்ற நம்ம பூமி கூட எதிர் கடிகார திசையில் சுற்றும். அடுத்து என்ன பாருங்கள், வால்நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என சூரிய குடும்பம் பற்றி குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி சிறுபானாற்று படை. அடுத்த வினா, உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர் கோள்களில் பொருந்தாததை கண்டறி. உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர் கோள்களில் பொருந்தாததை கண்டறி. ஆன்சர் சனிதான் பொருந்தாத கோள். சூரியனிலேருந்து ஃபஸ்ட்டு 4 கோள்கள் பார்த்தீங்கன்னா உட்புற கோள்கள். அதுக்கப்புறம் வியாழனிலேருந்து கடைசி 4 கோள்கள் வெளிப்புற கோள்கள் வரும். உட்புற கோள் அல்லது புவி நிகர் கோள் வந்து புதன், புவி, செவ்வாய், வெள்ளி. ஸோ 4 கோள்கள் பார்த்திங்கன்னா உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர் கோள்களில் வரும். சனி வந்து ஒரு வெளிப்புற கோள். அடுத்து என்ன பாருங்கள், பொருந்தாததை கண்டறி. ஸோ ஒன் டைம் புக்கை ஃபஸ்ட் வந்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். பொருந்தாது எது இதில்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொருந்தாது. உட்புற கோள்கள் வந்து பொருந்தாது. வளிம கோள்கள், வியாழன் நிகர் கோள்கள், வெளிப்புற கோள்கள் எல்லாம் இந்த வியாழனுக்கு அப்புறம் 4 கோள்களை குறிக்கும். உட்புற கோள் வந்து புதன், வெள்ளி, செவ்வாய், புவி. ஸோ இந்த 4 கோள்கள் பார்த்திங்கன்னா உட்புற கோளில் வரும். அடுத்து என்ன பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. 16வது வினா. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று தவறாக இருக்குது. எந்த கூற்றுன்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி என்பது தவறான கூற்று. சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோள் வந்து புதன் இருக்குது. சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோள் வந்து வியாழன் வரும். ஸோ இதை பற்றி தவறு. அதே மாதிரி சூரிய குடும்பத்தில் மிக சிறிய கோள் வரும். மிக சிறிய கோள் தான் புதனுக்கு வரும். மிகப்பெரிய கோள் வந்து வியாழன். ஸோ பார்த்திங்கன்னா பி தவறு. ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் புதன். சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் புதன் என்பது சரி. ரோமானிய கடவுள்களின் தூதுவர் பெயரால் அழைக்கப்படும் கோள், அதாவது மெர்க்குரி, புதன் என்பது சரி. அடுத்து டி பாருங்கள், புதன் கோளில் நீர், வாயு இல்லை என்பது சரி. ஸோ சூரியகுடும்பத்தில் மிகப்பெரிய கோள் வியாழன், மிக சிறிய கோள் தான் புதன். அடுத்த வினா, பொருந்தாததை கண்டறி. வியாழனின் துணைக்கோள்கள். வியாழனோட துணைக்கோளில் பொருந்தாத ஒன்று எது?
ஆன்சர் ஆப்ஷன் சி. மேக் என்பது பொருந்தாது. இது பார்த்தீங்கன்னா குறுங்கோள்கள். மேக் ஹவுமியா, ஸோ அதெல்லாம் குறுங்கோள்களில் வரும். வியாழனோட துணைக்கோள் பார்த்தீங்கன்னா 4 துணைக்கோள்கள் நமக்கு புக்கில் மென்ஷன் பண்ணது. ஐயோ, யூரோப்போ, கனிமேடு, கேலிஸ்டோ. இது பார்த்தீங்கன்னா வியாழனின் துணைக்கோள்கள். மேக் என்பது குறுங்கோள். அடுத்த வினா கூற்றுகளை ஆராய்க. 18வது வினா. செயலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று தவறாக இருக்குது. எந்த கூற்றுன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி தவறான கூற்று. சூரிய குடும்பத்தில் துணைக்கோள் இல்லாத கோள்கள் புதன் மற்றும் செவ்வாயின் இருக்குது. துணைக்கோள் இல்லாத கோள் வந்து புதன் மற்றும் வெள்ளி வரும். புதன் என்பது சரி, அதில் செவ்வாய் வராது, வெள்ளி வரும். ஒன்று மட்டும் தவறு. ஃபஸ்ட்டு ஏன் பாருங்கள். புதன் கோளுக்கு வளிமண்டலம் இல்லாததால் அதிக வெப்பநிலை கடுங்குளிருடன் காணப்படும். ஸோ புதன் பார்த்திங்கன்னா வளிமண்டலம் இல்லாதனால பகல் பொழுதில் அதிக வெப்பநிலையுடனும் இரவில் பார்த்திங்கன்னா கடுங்குளிருடன் காணப்படுவது சரி. அடுத்து பாருங்கள். புதன் கோளை நாம் அதிகாலை அந்தி பொழுதில் வெறும் கண்களால் காண இயலும் என்பது சரி. அடுத்த வினா 19வது வினா. வெளிப்புற கோள்கள் வியாழ நிகர் கோள்களில் பொருந்தாததை கண்டறி. ரெண்டுமே ஒன்று தான். வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழ நிகர் கோள்கள் அல்லது வளிம கோள்கள். ஸோ இந்த 3 பேருமே பார்த்திங்கன்னா இந்த கடைசி 4 கோள்களை குறிக்கும். சரி, இதில் எது பொருந்தாத இருக்குது இந்த கோள்களில்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. செவ்வாய் என்பது பொருந்தாது. செவ்வாய் என்பது ஒரு உட்புற கோள் அல்லது புவி நிகர் கோள். அடுத்து பாருங்கள். 20வது வினா. கூற்றுகளை ஆராய்க. வெள்ளி பற்றிய கூற்று. இதில் ஒரு 2 கூற்றுகள் தவறாக இருக்குது. எந்த கூற்றுன்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி மற்றும் சி. இரண்டும் பார்த்திங்கன்னா தவறு. வெள்ளி சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நாட்கள் வந்து 243 நாள்னு இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, சுழலுதல் தான் 243 நாள். சூரியனை சுற்றி வரலாம் 243 நாள் ஆகுது. இன்னும் அதிகமாகும். நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு நாளுங்கிறது அங்கே 243 நாள். ஸோ சுழலுதல் தான் 243 நாள். இது பார்த்திங்கன்னா தவறாக இருக்குது. சூரியனை சுற்றி வர என்பது தவறு. ஃபஸ்ட்டு ஏன் பாருங்கள். சூரிய குடும்பத்தில் மெதுவாக சுற்றி வரும் கோள் வெள்ளி. ஸோ ஆல்ரெடி பார்த்தோமா, வெப்பமான கோள். ஏன் வெப்பமாக காணப்படுது? பகல் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 12 மணி நேரங்கிறது அங்கே 120 நாளாக இருக்கும். ஸோ அதனால தான் மெதுவாக சுற்றி வருது. மெதுவாக சுற்றி வரனால வெப்பமான கோள் கேட்டால் வெள்ளி. அடுத்து சி தவறு பார்த்தோமா. சூரியனை கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றும் கோள்கள் புதன் மற்றும் வெள்ளின்னு இருக்குது. அதாவது கிளாக் வைஸ் கடிகார திசையில் சுற்றுற கோள்கள் பார்த்திங்கன்னா வெள்ளி மற்றும் யுரேனஸ் தான் வரும். ஸோ வெள்ளி என்பது சரி, புதன் என்பது தவறு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா தவறு தான். அடுத்து டி பாருங்கள். சூரிய குடும்பத்தில் துணைக்கோள் இல்லாத கோள்கள் புதன் மற்றும் வெள்ளின்னு இருக்குது. ஸோ இது லாஸ்ட்டு டி சரி. துணைக்கோள் இல்லாத மொத்தம் பார்த்திங்கன்னா 8 கோள்கள் இருக்குது. அதில் துணைக்கோள் இல்லாத கோள்கள் புதன் மற்றும் வெள்ளி என்பது சரி. அடுத்து என்ன பாருங்கள். 21வது வினா. அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய பெண் கடவுள் பெயரால் அழைக்கப்படும் கோள் எது? அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய பெண் கடவுள் பெயரால் அழைக்கப்படும் கோள். ஆன்சர் வெள்ளி, வீனஸ்னு அழைக்கப்படும். அடுத்த வினா. கூற்றுகளை ஆராய்க. 22வது வினா. புவி பற்றிய கூற்று. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கூற்று தவறாக இந்த கூற்றுன்னு பாருங்கள். ஸோ ஈஸியான கூற்று தான். ஆப்ஷன் சி என்பது தவறான கூற்று. புவியின் மேற்பரப்பு 4/3 பங்கு நிலத்தால் சூழப்பட்டதுன்னு இருக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பங்கு தான் நிலம். 4 பார்த்திங்கன்னா 3 பங்கு வந்து நீரால் சூழப்பட்டது. அதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பங்கு தான் புவியோட மேற்பரப்பில் பார்த்திங்கன்னா நிலம் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா தவறான கூற்று. ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள். சூரியன் வந்து 3வதாக உள்ள கோள் புவி என்பது சரி. ஃபஸ்ட்டு புதன், அப்புறம் வெள்ளி, அதுக்கப்புறம் புவி. அடுத்து பி பாருங்கள். சூரிய குடும்பத்தில் 5வது பெரிய கோள் புவி என்பது சரி. அடுத்து டி பாருங்கள். புவி 4/3 பங்கு நீரால் சூழப்பட்டுள்ளதால், நீரால் சூழப்பட்டுள்ளது. அதனால் பார்த்திங்கன்னா நீலக்கோள் அல்லது நீர்க்கோள் என அழைக்கப்படுகிறது. தண்ணி இருக்கனால பார்த்திங்கன்னா கலர் நீல கலரில் இருக்கனால நீலக்கோள், நீர் அதிகமாக இருக்கனால நீர்க்கோள் என அழைக்கப்படுகிறது என்பது சரி. அடுத்து என்ன பாருங்கள். 23வது வினா. பொறுத்துக. துணைக்கோள்கள் கொடுத்து போட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வினாக்கள் தான் இப்போ எக்ஸாம் நிறைய கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். செவ்வாய்க்கு வந்து டீமஸ் வரும். போப்பஸ் டீமஸ் என்பது செவ்வாயின் 2 துணைக்கோள்கள். அது வந்து நமக்கு டீமஸ் இருக்குது ஆப்ஷனில். அடுத்து பாருங்கள். சனிக்கு பார்த்திங்கன்னா டைட்டன் வரும். சனியின் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன். சனிக்கு மொத்தம் 62 துணைக்கோள் இருக்குது. அதில் மிகப்பெரியது டைட்டன். பூமிக்கு வந்து ஒரே துணைக்கோள் தான் நிலவு. வெள்ளிக்கு வந்து துணைக்கோள் கிடையாது. பார்த்தோமா, புதன் வெள்ளி ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா சூரியனில் துணைக்கோள்களே கிடையாது. அடுத்த வினா. 24வது வினா. இதுவும் பார்த்திங்கன்னா புவி பற்றிய கூற்று. இதுலேயும் ஒரு கூற்று தவறாக இருக்குது. எந்த கூற்றுன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி என்பது தவறான கூற்று. புவி சூரியனை வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுழல்கிறதுன்னு இருக்குது. சுற்றுகிறதுன்னு பார்த்தோமா, பார்க்கல மறுபடியும் சரி பாருங்கள். புவி சூரியனை வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுழல்கிறது வராது, சுற்றுகிறது. ஸோ ஒன்று மட்டும் தவறு. ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள். ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் வந்து புவி என்பது சரி. துருவ விட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 12,714. ஸோ வட துருவம் தென் துருவம் அதுலேருந்து விட்டத்தை பார்த்தீங்கன்னா 12,714 கிலோமீட்டர் என்பது சரி.
அடுத்து சி பாருங்கள் நிலநடுக்கோட்டு விட்டம் சென்டரில் இந்த ஆசியாலாம் பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் தான் கவர் ஆகும். அது பார்த்திங்கன்னா நிலநடுக்கோட்டு விட்டம் பார்த்திங்கன்னா 12,756 கிலோமீட்டர் என்பது சரி. அடுத்து இ பாருங்கள், சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர் என்பது சரி. ஸோ இதில் தவறானது வந்து சி தான் தவறானது. புவி சூரியனை வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுழல்கிறது கிடையாது, சுற்றுகிறது. ஸோ நீள்வட்டத்தில் சுற்றி வரும். ஒரு செகண்டுக்கு பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர் ஸ்பீடு. அப்போ 1 ஹவருக்கு வந்து 1,08,000 வருமா, 1,08,000 கிலோ வேகத்தில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். அப்படி ட்ராவல் பண்ணால் தான் இந்த 365 நாள் சூரியனை சுற்றி வர முடியும். அடுத்து என்ன பாருங்கள், 25வது வினா, நிலவிற்கு அடுத்தபடியாக விண்ணில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள் எது? நிலவிற்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிலவு தான், அதுக்கு அடுத்து விண்ணில் பிரகாசமாக தெரியும் மின்பொருள் எது? ஆன்சர் வெள்ளி. நிலவிற்கு அடுத்தபடியாக வெள்ளி 2வது, 3வது பார்த்திங்கன்னா வியாழன், ஃபஸ்ட்டு நிலவு. அடுத்த வினா 26வது வினா, கூற்றுகளை ஆராய்க. செவ்வாய் பற்றிய கூற்று. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கூற்று தவறாக எந்த கூற்றுன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி என்பது தவறான கூற்று. சூரிய குடும்பத்தில் 3வது சிறிய கோள் செவ்வாயின் இருக்குது. 2வது சிறிய கோள்னு வரும், 3வது வராது. 2வது சிறிய கோள் செவ்வாய். ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், சூரியனிடம் வந்து 4வதாக காணப்படும் கோள் செவ்வாய் என்பது சரி. ஃபஸ்ட்டு புதன் இருக்குது, அடுத்து வெள்ளி, அடுத்து 3வது புவி, 4வது செவ்வாய் என்பது சரி. ரோமானிய போர்க்கடவுள் பெயரால் அழைக்கப்படுவது செவ்வாய். ரோமானிய போர்க்கடவுள் மார்ஸ் பெயரால் அழைக்கப்படும் செவ்வாய் என்பது சரி. அடுத்து டி பாருங்கள், செவ்வாய் செந்நிறமாக தோற்றமளிக்க காரணம் இரும்பு ஆக்சைடு. இரும்பு ஆக்சைடு என்பது சரி. செந்நிறமாக தோற்றமளிக்க காரணம் இரும்பு ஆக்சைடு. அடுத்து என்ன பாருங்கள், பொருந்தாத ஒன்றை கண்டறி. 27வது வினா, எது பொருந்தாத ஒன்று? ஸோ இந்த மாதிரி வினா பார்த்திங்கன்னா கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், வியாழன் பெரிய கோள் இருக்குது. வியாழன் பெரிய கோள் என்பது சரி. யுரேனஸ் உருளும் கோள் என்பது சரி. அடுத்து நெப்டியூன் பாருங்கள், பெரிய வளையங்கள் இருக்குது. நெப்டியூன் வந்து பெரிய வளையங்கள் இருக்காது, குளிர்ந்த கோள், கடைசியாக இருக்கிறனால வந்து அது வந்து குளிர்ந்த கோள்னு சொல்லுவாங்க. ஸோ பெரிய வளையங்கள் பார்த்திங்கன்னா சனிக்கு தான் வரும். இது ஒன்று மட்டும் தவறு. பெரிய வளையங்களுடைய கோள் சனி. புதன் பார்த்திங்கன்னா சிறிய கோள் என்பது சரி. பெரிய கோள் வியாழன், சிறிய கோள் புதன். அடுத்த வினா 28வது வினா, கூற்றுகள் ஆராய்க. செவ்வாய் பற்றிய கூற்று. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கூற்று தவறாக எந்த கூற்றுன்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி. வியாழனை போன்றே பனிக்கவிகைகள் காணப்படும் கோள் செவ்வாயின் இருக்குது. வியாழனை போல புவியை போலவே பனிக்கவிகைகள் காணப்படும் கோள் செவ்வாய். ஸோ பனிக்கவியான ஐஸ் கட்டி இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வட துருவம் தென் துருவம் வந்து பார்த்திங்கன்னா பூமியில் மேக்ஸிமம் வெயில் அந்த இடத்துல படாது, அதனால் அங்கே பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம பூமி மாதிரியே இருக்க கோள் வந்து செவ்வாய் என்பது சரி. வியாழன் வர்றது பூமியை போன்ற ஐஸ் கட்டி காணப்படும் கோள் வந்து செவ்வாய். வட துருவத்திலும் தென் துருவத்திலையும். இது ஒன்று மட்டும் தவறு. ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், செவ்வாய் சிவந்த கோள் என அழைக்கப்படுகிறது. பார்த்தோமா, இரும்பு ஆக்சைடுனால செவ்வாய் சிவந்த கோள். அடுத்து சி பாருங்கள், செவ்வாயின் துணைக்கோள்கள் 2 துணைக்கோள்கள் இருக்குது, போபஸ் டீமஸ் என்பது சரி. அடுத்து டி பாருங்கள், செவ்வாய் கோளை ஆராய இந்தியாவின் இஸ்ரோ அனுப்பிய விண்கலம் மங்கள்யான் என்பது சரி. அடுத்த வினா 29வது வினா, பொறுத்துக துணைக்கோள்களின் எண்ணிக்கை. ஃபஸ்ட்டு பாருங்கள், வியாழன்னா அதிக துணைக்கோள்கள் 67 துணைக்கோள்கள் வரும். சனி 62, யுரேனஸ் நேராக தான் இருக்குது 27, நெப்டியூன் 14 என்பது சரி. ஸோ அதிக துணைக்கோள்கள் கொண்டது வியாழன் 67. அடுத்த வினா 30வது வினா, கூற்றுகளை ஆராய்க. வியாழன் பற்றிய கூற்று. ஸோ இதுலையும் பார்த்திங்கன்னா ஒரு கூற்று தவறாக்கி எந்த கூற்றுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி என்பது தவறான கூற்று. ரோமானியர்களின் வேளாண்மை கடவுள் பெயரால் அழைக்கப்படும் கோள் வியாழன் இருக்குது. வேளாண்மை கடவுள் இல்லை, முதன்மை கடவுள் பெயரால் அழைக்கப்படும் கோள் வியாழன். வேளாண்மை பார்த்திங்கன்னா சனிக்கோளுக்கு வரும். வேளாண்மை பெயரால் அழைக்கப்படுவது சனிக்கோள். முதன்மை கடவுள் பெயரால் அழைக்கப்படுவது வியாழன் வரும். ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் வியாழன் என்பது சரி. ஆல்ரெடி பார்த்தோமா, சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோள் வியாழன். பி பாருங்கள், சூரியனிடமிருந்து 5வதாக அமைந்த கோள் வியாழன் என்பது சரி. அடுத்து லாஸ்ட்டு டி பாருங்கள், நிலா மற்றும் வெள்ளிக்கு அடுத்து வெள்ளிக்கோளுக்கு அடுத்ததாக விண்ணில் பிரகாசமாக தெரிவது வியாழன் என்பது சரி. ஃபஸ்ட்டு நிலா, அடுத்து வெள்ளி, அடுத்து வியாழன். அடுத்த வினா 31வது வினா. ஸோ இதுவும் வியாழன் பற்றிய கூற்று. ஸோ இதிலும் பார்த்திங்கன்னா ஒரு கூற்று தவறாக்கி எந்த கூற்றுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி என்பது தவறான கூற்று. யுரேனஸ் போன்றே ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள் காணப்படும் கோள் வியாழன்ற மாதிரி மென்ஷன் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா தவறான கூற்று. சூரியனை போன்றே, சூரியன் ஒரு நட்சத்திரம் பார்த்தோமா, சூரியனை போன்றே ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களால் காணப்படும் கோள் தான் வியாழன். ஸோ ஒன்று தவறு. ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், சூரிய குடும்பத்தில் மிகவும் வேகமாக சுழலக்கூடிய கோள்.
ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வேகமாக சுழலக்கூடிய கோள். இதுக்கு முன்னாடி பொறுமையாக சுழலக்கூடிய கோள் பார்த்தோமா? வெள்ளி பார்த்தோமா? வெள்ளி தான் மிகவும் ஸ்லோவாக சுற்றுறது, ஸ்லோவாக சுழலும். அதே மாதிரி வேகமாக கேட்டாங்கன்னா வியாழன் என்பது சரி. அடுத்து பாருங்கள், வளிமக்கோள் என அழைக்கப்படுவது வியாழன் என்பது சரி. அடுத்து டி பாருங்கள், அதிகமான துணைக்கோள்களை கொண்டுள்ளது 67 துணைக்கோள் பார்த்தோமா? டி சரி. அடுத்த வினா பொறுத்துக. 31வது வினா, துணைக்கோள்கள் எண்ணிக்கை. ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், செவ்வாய்க்கு துணைக்கோள் பார்த்தோமா? போப்பஸ், டீமஸ் 2 துணைக்கோள் இருக்குது. புதனுக்கு பார்த்தீங்கன்னா துணைக்கோள் கிடையாது, 0, அது நேராக தான் இருக்குது. பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே துணைக்கோள், இதுவும் நேராக தான் இருக்குது. பூமிக்கு இருக்க ஒரே துணைக்கோள் நிலவு. அடுத்து என்ன பாருங்கள், முப்பத்தி 2வது வினா, கூற்றுகளை ஆராய்க. சனி பற்றிய கூற்று. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று தவறாக இருக்குது. எந்த கூற்றுன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் தவறான கூற்று. சூரிய குடும்பத்தில் 3வது பெரிய கோள் சனின்னு இருக்குது, தவறு. 2வது பெரிய கோள் தான் சனி. முதல் பெரிய கோள் பார்த்திங்கன்னா வியாழன் வரும். 2வது பெரிய கோள் சனி. 2வது பெரிய கோள் சனி என்பது சனி வரும். ஸோ தவறு. பி பாருங்கள், ரோமானிய வேளாண்மை கடவுள் பெயரால் அழைக்கப்படும் கோள் சனி என்பது சரி. அடுத்து சி பாருங்கள், பெரிய வளையங்களை கொண்ட கோள் சனி என்பது சரி. சனிக்கோளின் துணைக்கோள்கள் 62 பார்த்தோமா? ஃபஸ்ட் பி, சி, டி 3மே சரி. ஏ தவறு. அடுத்து என்ன பாருங்கள், அடுத்து பாருங்கள் 33வது வினா, பொருந்தாதை கண்டறி. ஸோ இந்த மாதிரி வினா பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் பொருந்தாத ஒன்று எது? 33வது வினா. ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், வெள்ளி வெப்பமான கோள் இருக்குது. ஸோ இதுக்கான காரணம் பார்த்தோமா? 243 நாள். நமக்கு இங்கே ஒரு நாளுங்கிறது, அங்கே 243 நாள். 120 நாள் பார்த்திங்கன்னா பகலாகவே இருக்கும். நமக்கு இங்கே 12 மணி நேரங்கிறது அங்கே 120 நாள் பகலாகவே இருக்கும். அதனால் ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வெப்பமான கோள் என்ன? வெள்ளி என்பது சரி. அடுத்து பாருங்கள், புவி நீலக்கோள். பார்த்திங்கன்னா 4ல் 3 பங்கு தண்ணியே தான் இருக்கும். அதனால் நீல கலரில் இருக்கனால நீலக்கோள். சனி பார்த்தோமா? பெரிய வளையங்கள் என்பது சரி. அடுத்து செவ்வாய் பாருங்கள், செந்நிறக்கோள். இரும்பு ஆக்சைடு காணப்படனால அது செந்நிறமாக இருக்குது. அதனால் செந்நிறக்கோள் என்பது சரி. வியாழன் பார்த்திங்கன்னா கடிகார திசைன்னு இருக்குது. கடிகார திசை நம்ம எதுக்கு பார்த்தோம்? வெள்ளி மற்றும் யுரேனஸ் தான் கிளாக் வைஸில் சுற்றும், மற்ற எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ வியாழன் தவறு. இது எதிர் கடிகார திசையில் சுற்றும். அடுத்து என்ன பாருங்கள், 34வது வினா, கூற்றுகளை ஆராய்க. சனி பற்றிய கூற்று. இதில் ஒரு கூற்று, ஆமாம், இதுலேயும் ஒரு கூற்று தவறாக இருக்கே. எந்த கூற்றுன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ என்பது தவறான கூற்று. சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன் தானே பார்த்தோம். டைட்டானியா யுரேனஸ்க்கு வரும். ஸோ இது ஒன்று தவறு. பி பாருங்கள், சூரிய குடும்பத்தில் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் வாயுவை வளிமண்டலமாக கொண்ட ஒரே துணைக்கோள் டைட்டன். மீத்தேன் மற்றும் நைட்ரஜன் வாயு. பெரிய வளையங்கள் கொண்ட கோள் சனி என்பது சரி, பார்த்தோம். நீரில் இட்டால் மிதக்கும் கோள் சனி. காரணம் பார்த்திங்கன்னா நீரை விட தண்ணீர் திறன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நீரில் போட்டால் சனி மிதக்கும். அடுத்து என்ன பாருங்கள், 35வது வினா, நீரை விட தண்ணீர்ப்பு திறன் குறைவாக கொண்ட கோள். பார்த்தோமா? நீரை விட தண்ணீர்ப்பு திறன் குறைவாக கொண்ட கோள் சனி. அதனால் சனிக்கோளை போய் தண்ணியில் போட்டால் மிதக்கும். அடுத்த வினா, 36வது வினா, கூற்றுகளை ஆராய்க. யுரேனஸ் பற்றிய கூற்று. இதுலேயும் ஒரு கூற்று தவறாக இருக்குது. எந்த கூற்றுன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ என்பது தவறான கூற்று. யுரேனஸ் 1981ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு இருக்குது, தவறு. எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1781 கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏ என்பது தவறான கூற்று. அடுத்து பி பாருங்கள், யுரேனஸ் கோளை கண்டுபிடித்தவர் வில்லியம் எர்ஷல் என்பது சரி. சி பாருங்கள், தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் யுரேனஸ் என்பது சரி. சூரியனிடமிருந்து 7வதாக அமைந்த கோள் யுரேனஸ் என்பது சரி. அடுத்த வினா 37வது வினா, கூற்றுகளை ஆராய்க. யுரேனஸ் பற்றிய கூற்று. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. இதில் எது மிஸ்டேக் எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், கிரேக்க விண்கடவுள் பெயரால் அழைக்கப்படுவது யுரேனஸ் என்பது சரி. கிரேக்க விண்கடவுள் யுரேனஸ் சரி. கடிகார திசையில் சுற்றுவது யுரேனஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்தோமா? வெள்ளி மற்றும் யுரேனஸ் 2 மட்டும்தான் கடிகார திசை. யுரேனஸின் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டானியா என்பது சரி. அனைத்தும் சரி. அடுத்து என்ன பாருங்கள், பொருந்தாதை கண்டறி. 37வது வினா, பொருந்தாதை கண்டறி. குறுங்கோள்களில் பொருந்தாத ஒன்று எது? ஆப்ஷன் டி தான் பொருந்தாது. யூரோப்பா எதுக்கு வரும்? வியாழனின் துணைக்கோள்கள் வரும். அயோ, யூரோப்பா, கனிமேடு, கேலிஸ்டோ. ஸோ 4 துணைக்கோள்கள் பார்த்தோமா வியாழனுக்கு. ஸோ பேலன்ஸ் பாருங்கள், ப்ளூட்டோ ஒரு முன்னாடி கோளாக தான் இருந்தது, இப்போ அதுவும் குறுங்கோளாக மாற்றிட்டாங்க. செரஸ், மேக், ஹவுமியா. ஸோ இது 4 பார்த்தீங்கன்னா குறுங்கோள்கள். அடுத்த வினா 39வது வினா, கூற்றுகளை ஆராய்க. துணைக்கோள்கள் பற்றிய கூற்றில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று தவறாக்கி. எந்த கூற்றுன்னு பாருங்கள்.
ஸோ ரொம்ப ஈஸியான கூற்று தான். டி தான் தவறான கூற்று. நிலவின் மேற்பகுதியில் அதிக அளவு தரைக்குழி பள்ளம் காணப்பட காரணம் வளிமண்டலங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வளிமண்டலம் இல்லாதது தான் காரணம். வளிமண்டலம் காரணம் கிடையாது. வளிமண்டலம் இல்லாதது தான் நிறைய பள்ளம் காணப்பட காரணம். வளிமண்டலம் இருந்தால் கொஞ்சம் எரியும். கல் ஏதாவது உள்ளே வந்தால் அது எரிஞ்சு கொஞ்சம் அது டேமேஜ் ஆகும். ஸோ டேமேஜ் ஆகாமல் கல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பட்டால் தரைக்குழி பள்ளம் தான் வரும். ஸோ வளிமண்டலம் இல்லாததான் காரணம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கோள்களை சுற்றி வரும் விண்பொருட்கள் துணைக்கோள்கள் என அழைக்கப்படும் என்பது சரி. புவியின் ஒரே துணைக்கோள் நிலவு பார்த்தோம் சரி. நிலவு புவி மற்றும் தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரம் 27 நாட்கள் 8 மணி நேரம் என்பது சரி. அடுத்து என்ன பாருங்கள், 40வது வினா துணைக்கோள்கள் கொடுத்து போக சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இந்த மாதிரி வினாக்களும் எக்ஸாம் நிறைய டைம் கேட்பாங்க, பார்த்துங்க. வியாழன் துணைக்கோள் பார்த்தோமா, ஐயோ கனிமேடு கேலிஸ்டோ. ஸோ அதெல்லாம் தான் வியாழன் துணைக்கோள்கள். யுரேனஸ்க்கு வந்து டைட்டானியா வருமா, நெப்டியூனுக்கு வந்து ட்ரைட்டன் வரும். இதற்கு பார்த்தீங்கன்னா துணைக்கோளே கிடையாது. அடுத்து என்ன பாருங்கள், 41வது வினா கூற்றுகளை ஆராய்க. நிலவு பற்றிய கூற்று. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று தவறாக்கி எந்த கூற்றுன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி என்பது தவறான கூற்று. நிலவு புவியில் 3ல் 1 பங்கு தான் உள்ளதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நிலவு பார்த்தீங்கன்னா புவியில் 4ல் 1 பங்கு தான் இருக்குது, 3ல் 1 பங்கு கிடையாது. 4ல் 1 பங்கே நிலவு உள்ளது. ஸோ ஒன்று தவறு, பி தவறு. ஃபஸ்ட்டு பாருங்கள், நிலவு புவியில் இருந்து 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஸோ இப்போ ஒரு லைட்டை நம்ம டார்ச் ஆன் பண்ணோம்னா இங்கேருந்து நிலவு ரீச் ஆகிறதுக்கு 2 செகண்டுக்குள்ளே அந்த ஸ்பீடு பார்த்திங்கன்னா ரீச் ஆகிடும், லைட்டோட ஸ்பீடு. ஸோ பார்த்திங்கன்னா நிலவு புவியில் இருந்து 3,84,400 கிலோமீட்டர் என்பது சரி. மனிதன் தரையிறங்கிய ஒரே விண்பொருள் நிலவு என்பது சரி. நிலவை பற்றி ஆராய இந்தியாவில் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் 1 என்பது சரி. அடுத்த வினா பாருங்கள், 42வது வினா சிறுகோள் மண்டலம் எந்த கோள்களுக்கு இடையே காணப்படுகிறது? சிறுகோள் மண்டலம். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நிறைய டைம் கேட்கப்பட்ட வினா, சிறுகோள் மண்டலம் எந்த கோள்களுக்கிடையே காணப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கிடையே சிறுகோள் மண்டலம் காணப்படுகிறது. அடுத்து என்ன பாருங்கள், 43வது வினா வால்விண்மீன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று தவறாக எந்த கூற்றுன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி என்பது தவறான கூற்று. புவிக்கு அருகே 86 வருடங்களுக்கு ஒரு முறை வரும் வால்விண்மீன் ஹேலின் இருக்குது. 86 வராது, 76 வருடங்களுக்கு ஒரு முறை வரும். இது ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா தவறான கூற்று. ஃபஸ்ட்டு பாருங்கள், வால்விண்மீன் தலைப்பகுதி பார்த்திங்கன்னா திடப்பொருட்களால் ஆனது என்பது சரி. அடுத்து பி பாருங்கள், வால்விண்மீன் தலைப்பகுதி பனிக்கட்டியால் பிணைக்கப்பட்டிருக்கும் என்பது சரி. அடுத்து சி பாருங்கள், வால்விண்மீன் வால் பகுதி வாயுகளால் ஆனது என்பதும் சரி. சரி, 76 வருடங்கள் வரும். அடுத்த வினா 44, ஹேலி வால்விண்மீன் கடைசியாக எந்த ஆண்டு வானில் தென்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1986ஆம் ஆண்டு. அடுத்த வினா 45வது வினா ஹேலி வால்விண்மீன் மீண்டும் எந்த ஆண்டு வானில் தோன்றும்? 76 இயர்ஸ் பார்த்தோமா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 2061. அடுத்த வினா 46, சூரிய குடும்பத்தில் காணப்படும் சிறு கற்கள் மற்றும் உலோக பாறைகளால் ஆன விண் பொருட்கள் என்பது என்ன? சிறு கற்கள் மற்றும் உலோகப்பாறை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் விண்கற்கள். விண்கற்கள் தான் இந்த சிறு கற்கள் மற்றும் உலோகப்பாறைகள். ஸோ இந்த ஸ்பேஸுக்கு வெளில இருக்கிறது தான் விண்கற்கள். அது உள்ளே வந்துருச்சுன்னா நம்ம பூமிக்குள்ளே வந்து நம்ம வளிமண்டலத்தை டச் பண்ணிச்சுன்னா எரிய ஆரம்பிச்சிடும். ஆக்சிஜன் இருக்கனால ஹீட்டுக்கு அது வந்து எரி நட்சத்திரம்னு நினைக்கப்படும். அதே வந்து வளிமண்டலத்தை தாண்டி வந்து புவியோட மேற்பரப்பை தாக்குச்சுன்னா வச்சுங்களேன், அது வந்து விண்வீல் கற்கள். ஸோ வெளில இருந்தால் விண்கற்கள், வளிமண்டலத்தை தாண்டி வரும்போது எரி நட்சத்திரம், தாண்டி வந்து அதையும் தாண்டி வந்து பூமியில் பட்டுச்சுன்னா அது விண்வீல் கற்கள். சீர்கோள் மண்டலம் பார்த்தோமா, செவ்வாய் மற்றும் வியாழன் கோளுக்கிடையே காணப்படும். அடுத்து பாருங்கள், 47வது வினா விண்கற்கள் புவியின் வளிமண்டலத்தை நெருங்கும் போது எரிந்து ஒளிர்வதால் எவ்வாறு அழைக்கப்படும்? இப்போ தான் பார்த்தோமா, ஆன்சர் எரி நட்சத்திரம். அடுத்து 48, கூற்றுகளை ஆராய்க. புவியின் வடிவம் மற்றும் சாய்வு. ஸோ இதில் தவறான கூற்று எது? ஸோ இது ரொம்ப பேசிக்கான வினா. ஆப்ஷன் சி என்பது தவறான கூற்று. புவி நிலநடுக்கோட்டு வழி செல்லும் கற்பனை கோடு தான் புவி அச்சுன்னு இருக்குது. புவி அச்சுன்னா என்ன? புவியின் வட துருவத்திலேருந்து தென் துருவம் வரை செல்லும் கற்பனை கோடு தான் புவி அச்சு. ஸோ பார்த்திங்கன்னா புவி இந்த மாதிரி இருக்கும், 23 டிகிரி சாய்ந்திருக்கும். ஸோ வட துருவம் மேலே இருக்கும், தென் துருவம் கீழே இருக்கும். ஸோ புவி அச்சு பார்த்திங்கன்னா அந்த வட துருவத்திலேருந்து தென் துருவம் வரை சொல்லும். நிலநடுக்கோடு சென்டரில் இருக்கும். இப்படி ஃபஸ்ட்டு பாருங்கள், புவியின் வடிவம் வந்து கோள முடிவு கொடுத்துறாங்க, சரிதான். அடுத்து பி பாருங்கள், புவி தன் அச்சில் சுழல்கிறது என்பது சரி.
புவி நிலநடுக்கோட்டு வழி செல்லும் கற்பனை கோடு புவி அச்சு வராது. வடதூரத்திலிருந்து தென் தூரம் வரை செல்லும் கற்பனை கோடு. சி தவறு. டி புவி தன் அச்சில் 23 டிகிரி சாய்ந்துள்ளது என்பது சரி. 23.5 டிகிரி. அடுத்த 49வது வினா. புவியின் வளிமண்டலத்தை தாண்டி மேற்பரப்பை தாக்கும் விண்கற்கள் என்பது இதுதான் ஆல்ரெடி பார்த்தோம்னா விண்வீல் கற்கள். அடுத்த வினா 50வது வினா. கூற்றுகளை ஆராய்க. புவியின் வடிவம் மற்றும் சாய்வு. இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று தவறாக இருக்குது. எந்த கூற்றுன்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி என்பது தவறான கூற்று. புவியின் சுழலும் வேகம் துருவ பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கு 1270 கிலோமீட்டர் இருக்குது. துருவ பகுதியில் பார்த்திங்கன்னா ஸ்பீடே இருக்காது, சுழியம் வரும். ஸோ புவியின் சுழலும் வேகம் துருவ பகுதியில் சுழியம் 1270 என்பது தவறு. ஃபஸ்ட் ஏ பாருங்கள். புவியின் சாய்வு சுற்றுவட்ட பாதைக்கு ஏற்படுத்தும் கோணம். புவி சாய்வு பார்த்திங்கன்னா இப்படி சைட்டாக வந்துருக்குமா, சுற்றுவட்ட பாதை நீள்வட்டம், அது ஒரு கோடு மாதிரி போட்டுங்க. இந்த கோணம் பார்த்திங்கன்னா 66.5 டிகிரி. இந்த கோணம் தான் கேட்டிருக்காங்க. ஏ சரி. பி பாருங்கள். புவியின் சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கு 1670 கிலோமீட்டர் என்பது சரி. சி பாருங்கள். புவியின் சுழலும் வேகம் 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் ஒரு மணி நேரத்திற்கு 845 கிலோமீட்டர் என்பது சரி. டி தவறு. அடுத்த 51வது வினா. கூற்றுகளை ஆராய்க. புவி சுழலுதல். புவியோட அந்த தன்னைத்தானே சுற்றி கொள்ளுதல் தான் சுழலுதல். அப்படி பார்த்தோமா, தன்னைத்தானே சுற்றி கொள்ளுதல் என்பது சுழலுதல். சுற்றுதல் என்பது சூரியனை சுற்றுதல். சில இது தவறாக இருக்குது. புவி சுழலுதல் பற்றிய கூற்றுல. ஆப்ஷன் ஏ தான் தவறாக இருக்குது. புவி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றுதல் இருக்குது. சுற்றுதல் என்பது தவறு, சுழலுதல் வரும். ஒன்று தவறு. பி பாருங்கள். புவி மேற்கிலிருந்து கிழக்கு திசையில் சுழல்கிறது. ஸோ பார்த்தோமா, மேற்கிலேருந்து கிழக்கு. ஸோ மேற்கிலேருந்து கிழக்கு இப்படி சுற்றுது. இது வந்து ஆன்டி கிளாக் வரும், எதிர் கடிகார திசை. ஸோ ஏ தப்பா, பி சரி. அடுத்து சி பாருங்கள். புவி ஒரு முறை சொல்வதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் 23 மணி 56 நிமிடம் 4.09 வினாடிகள் என்பது சரி. அடுத்து டி பாருங்கள். புவியின் ஒளிப்படும் மற்றும் ஒளிப்படாத பகுதியை பிரிக்கும் கோட்டின் பெயர் ஒளிர்வு வட்டம் என்பது சரி. அடுத்த வினா 52. கூற்றுகளை ஆராய்க. புவி சுற்றுதல். சுற்றுதல்னால் நீள்வட்டம். இல்லை தவறாக இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏன் தவறான கூற்று, ரொம்ப பேசிக்கான கூற்று தான். புவி தன் வட்டப்பாதையில் சூரியனை சுற்றி வரும் நகர்வு சுற்றுதல் இருக்குது. ஸோ இதெல்லாம் சரி தான் இருக்குது. வட்டப்பாதை என்பது தவறு. வட்டப்பாதை பார்த்தா நீள்வட்டப்பாதை. ஸோ இது ஒன்று தான் தவறு. பி பாருங்கள். புவி வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றுகிறது என்பது சரி. 30 கிலோமீட்டர் ஸ்பீடு, ஒரு வினாடிக்கு 30 கிலோமீட்டர் ஸ்பீடு. அடுத்து சி பாருங்கள். புவி ஒரு முறை சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நாட்கள் 365. ஸோ 1/4 கால். இந்த கால் பகுதி பார்த்திங்கன்னா ஒரு 4 வருடங்களுக்கு ஒரு முறை கூட்டப்பட்டு லீப் வருடமாக ஒரு ஆண்டுக்கு 4 வருடங்களுக்கு ஒரு முறை லீப் ஆண்டு வரும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ மட்டும் தவறு, மற்றதெல்லாம் சரி. அடுத்த வினா பாருங்கள். 53வது வினா. புவி சுற்றுதல். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அனைத்து கூற்றுகளும் சரி தான், எல்லாமே சரி தான் இருக்குது. ஃபஸ்ட் ஏ பாருங்கள். புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வு சூரிய அண்மை என்பது சரி. அடுத்து பி பாருங்கள். புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக தொலைவில் காணப்படும் நிகழ்வு தொலைதூர புள்ளி என்பதும் சரி. ஸோ கிட்ட வந்து அண்மை, தூரத்தில் இருந்தால் தொலைதூர புள்ளி என்பது சரி. அடுத்து சி பாருங்கள். புவியின் வட அரைக்கோளம், அது மேலே இருக்க வட அரைக்கோளம் மார்ச் 21 முதல் செப்டம்பர் 23 வரை சூரியனை நோக்கி சாய்ந்து இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், மார்ச் 21 முதல் செப்டம்பர் 23 வரை சூரியனை நோக்கி சாய்ந்து இருக்கும் என்பது சரி. அடுத்து டி பாருங்கள். புவியின் தென் அரைக்கோளம்னா கீழே இருக்க பகுதி. இது பார்த்திங்கன்னா அடுத்து செப்டம்பர் 23லேருந்து மார்ச் 23 வரைக்கும் சூரியனை நோக்கி சாய்ந்து இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. அனைத்தும் சரி. இது பார்த்திங்கன்னா எல்லாமே சரி தான். அடுத்து என்ன பாருங்கள். 54வது வினா. கூற்றுகளை ஆராய்க. புவி சுற்றுதல். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கூற்று தவறாக இருக்குது. எந்த கூற்றுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி என்பது தவறான கூற்று. சூரிய கதிர்கள் மகர ரேகையில் செங்குத்தாக விழும் நாள் ஜூன் 21 இருக்குது. மகர ரேகை வராது, கடக ரேகை வரும். ஸோ பார்த்திங்கன்னா கடக ரேகை வந்து வட அரைக்கோளத்தில் இருக்கும் கடக ரேகை. சூரியனோட செங்குத்து கதிர்கள் விழும் நாள் வந்து ஜூன் 21. ஸோ மகர ரேகை வராது. மகர ரேகை தென் அரைக்கோளத்தில் இருக்கும். ஃபஸ்ட் பாருங்கள். சம இரவு பகல் நாள் மார்ச் 21 செப்டம்பர் 23. காரணம் பார்த்திங்கன்னா நிலநடுக்கோட்டில் வந்து சூரியனோட சதிர்கள் வந்து செங்குத்தாக விடும். ஸோ புவி இந்த பக்கம் சுற்றும் போது
மார்ச் 21 விழும். செப்டம்பர் 23 அந்த பக்கம் சுற்றும்போது செப்டம்பர் 23 செங்குத்தாக விழும். அந்த நாள் பார்த்திங்கன்னா சம பகல் இரவு நாள். அடுத்து பாருங்கள் பி, சூரிய கதிர்கள் நிலநடுக்கோட்டில் மார்ச் 21 செப்டம்பர் 23 செங்குத்தாக விழும் என்பது சரி. அடுத்து டி பாருங்கள், வட அரைக்கோளம் மிக நீண்ட பகல் பொழுது காணப்படும் நாள். வட அரைக்கோளம் இதில் பார்த்திங்கன்னா கடகரேகையில் வந்து சூரிய கதிர்கள் செங்குத்தாக ஜூன் 21 விழுந்துன்னா அதில் பார்த்திங்கன்னா பகல் பொழுது அதிகமாக இருக்கும் வட அரைக்கோளத்தில். ஸோ சி மட்டும் தவறு, மற்றெல்லாம் சரி. அடுத்து என்ன பாருங்கள், 56வது வினா, கூற்றுகளை ஆராய்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கூற்று தவறாக எந்த கூற்றுன்னு பாருங்கள். ஸோ பேசிக்கான ஒரு கூற்று தான். பி தான் தவறான கூற்று. மண் என பொருள்படும் லித்தோஸ் எனும் சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஸோ மொழியெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் மண் வராது. பாறை என பொருள்படும் லித்தோஸ் எனும் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. பாறை என பொருள்படும் லித்தோஸ் எனும் சொல், லித்தோஸ் பார்த்திங்கன்னா கிரேக்க மொழி, இது பாறை வரும். ஃபஸ்ட்டு பாருங்கள், புவியில் காணப்படும் 3 தொகுதிகள் பாறை, நீர்க்கோளம், வளிமண்டலம். ஸோ புவி வந்து 3ஆக பிரித்தா, முக்கியமாக பிரித்தா அதில் வந்து பாறை ஒன்று பிரிப்பாங்க, இன்னொன்று பார்த்திங்கன்னா பாறைக்கோளம், ரெண்டாவது வந்து நீர்க்கோளம், மூணாவது வந்து வளிமண்டலம். ஃபஸ்ட்டு ஏ சரி. அடுத்து சி பாருங்கள், நீர் என பொருள்படும் ஹைட்ரோ எனும் சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது என்பது சரி. டி பாருங்கள், அட்மோ என்ற கிரேக்க பதத்தின் பொருள் வளி அல்லது காற்று என்பது சரி. அடுத்து 57வது வினா, கூற்றுகளை ஆராய்க. வளிமண்டலம். ஸோ இதுவும் ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். இப்படி 2 கூற்று தவறாக இருக்குது. ஏ பி ரெண்டுமே தவறு. நைட்ரஜன் சதவீதம் பார்த்திங்கன்னா வளிமண்டலத்தில் 78 வரும், ஆக்சிஜன் தான் 21. ஸோ 2 மாறி மாறி இருக்குது. சி பாருங்கள், முதன்மை வாயுக்கள் நைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ நம்மளோட வளிமண்டலத்தில் முதன்மை வாயுக்கள் நைட்ரஜன், ஆக்சிஜன். நம்ம வளிமண்டலத்தில் பிற வாயுக்கள் கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் ஆர்கான், ஹைட்ரஜன், ஹீலியம், ஓசோன் என்பது சரி. அடுத்து பாருங்கள், 58வது வினா, பயோ என்ற கிரேக்க சொல்லின் பொருள். பயோ என்ற கிரேக்க சொல்லின் பொருள் உயிர். அடுத்து 59வது வினா, கடைசி வினா, அந்த சாப்டரோட கடைசி வினா. இதுக்கப்புறம் புக் பேக் மட்டும் பார்த்தா முடிஞ்சது. 59 பாருங்கள், மன்னர் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது? மன்னர் வளைகுடா ஆன்சர் பார்த்திங்கன்னா 10,500 சதுர கிலோமீட்டர். அடுத்து பாருங்கள், புக் பேக் கொஸ்டின். முதல்ல என்ன பாருங்கள், புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம். புவி தன் அச்சில் சுழல்வதை ஆன்சர் சுழலுதல் என அழைக்கிறோம். அடுத்து பாருங்கள், 2வது வினா, மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள். மகர ரேகை பார்த்திங்கன்னா டிசம்பர் 22. இதுவே கடகரேகை கேட்டாங்கன்னா மகர ரேகை வந்து டிசம்பர் 22, கடகரேகை வந்துன்னா ஜூன் 21 வரும். அடுத்து என்ன பாருங்கள், சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலம். ஆன்சர் பால்வழி. சூரிய குடும்பம் பால்வழி. அடுத்த வினா, மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள். ஆன்சர் சந்திரன், நிலவு என்பது சரி. அடுத்து என்ன பாருங்கள், எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும்? ஸோ ஆல்ரெடி பார்த்தோமா, ஆன்சர் சனி கோளால் தான் தண்ணீரை மிதக்க இயலும். காரணம் பார்த்திங்கன்னா நீரை விட தண்ணீர்ப்பு திறன் குறைவாக இருக்கிறது தான் காரணம். அடுத்து என்ன பாருங்கள், கோடிட்டடங்கள் இருப்புங்க. முதல் வினா, பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு பெருவெடிப்பு வரும். அடுத்து 2 பாருங்கள், இரு வான் பொருட்களுக்கு இடையிலான தொலைவை அளக்க உதவும் அளவு. ஸோ லைட்டோட ஸ்பீடு பார்த்தோமா, ஒளி ஆண்டு தான் வரும். அடுத்து 3வது வினா பாருங்கள், சூரிய குடும்பம் மையம். இதில் மையம் வந்து சூரியன் தான் வரும். 4வது வினா பாருங்கள், கோள் என்ற வார்த்தையின் பொருள் சுற்றி வருபவர் வரும். 5வது வினா, அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள். வியாழன் பார்த்தோமா, 67 துணைக்கோள். அடுத்து 6வது வினா, நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம். நிலவிற்கு அனுப்பப்பட்டது சந்திராயன் 1. 7வது வினா, புவியின் சாய்வு கோணம் 23 டிகிரி பார்த்தோமா, 23 டிகிரி புவியின் சாய்வு கோணம். அடுத்து 8வது வினா, நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாட்கள். ஸோ ஆல்ரெடி பார்த்தோமா, மார்ச் 21 செப்டம்பர் 23 தான் நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும். அது மாதிரி கடகரேகை கேட்டாங்கன்னா ஜூன் 21 வரும். மகர ரேகை கேட்டாங்கன்னா டிசம்பர் 22. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள், 9வது வினா, சூரிய அண்மை நிகழ்வின் போது புவி சூரியனுக்கு டேஸ் காணப்படும். அண்மை நிகழ்வு மிக அருகில் காணப்படும். பேசிக்கான கொஸ்டின் தான். அடுத்து 10 பாருங்கள், புவியின் மேற்பரப்பின் மீது ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிப்பதற்கு ஒளிர்வு வட்டம் என்று பெயர். அடுத்து பாருங்கள், பொருந்தாதே வட்டமிடுக. முதல் வினா பாருங்கள், இதில் எது பொருந்தாமல் இருக்குது? வெள்ளி, வியாழன், நெப்டியூன், சனி. பொருந்தாத ஒன்று எது? பொருந்தாது பார்த்திங்கன்னா வெள்ளி தான் பொருந்தாது. வெள்ளி வந்து உட்புற கோளில் வரும். வியாழன், நெப்டியூன், சனி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிப்புற கோள்கள். ஆல்ரெடி பார்த்தோமா. அடுத்து பாருங்கள், 2வது வினா, இதில் எது பொருந்தாத ஒன்று? சிரியஸ், ஆண்ட்ரோமெடா, பால்வழி, மெக்கலனிக், கிளவுட்.
சீரியஸ் தான் பொருந்தாது. சீரியஸ்னால் என்னன்னே தெரில, புக்கில் கொடுத்துருவாங்க. ஆண்ட்ரோமெடா, பால்வெளி, மெக்கானிக் கிளவுட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேலக்ஸி. அடுத்து 3வது பாருங்கள், ப்ளூட்டோ, ஏரிஸ், செரஸ், ஐயோ இதில் எது பொருந்தாத ஒன்று. இதில் பொருந்தாது பார்த்தீங்கன்னா ஐயோ வந்து வேறனோட துணைக்கோள் வரும். பேலன்ஸ் பாருங்கள், ப்ளூட்டோ, ஏரிஸ், செரஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறுங்கோள்கள். அந்த நெப்டியூன் கோளுக்கு அப்பால காணப்படுதுன்னு பார்த்தோமா, குறுங்கோள்களில் வரும். ஐயோ பார்த்தீங்கன்னா வியாழனின் துணைக்கோள். அடுத்து பாருங்கள் 4வது வினா, இதில் எது பொருந்தாது. வாழ்விண்மீன், சிறுகோள், விண்வீழ்கள், குருளைக்கோள்கள். இதில் பொருந்தாது பார்த்தீங்கன்னா குருளைக்கோள்கள். குருளைகள் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது கடைசியில் பார்த்தோமா, கடைசியில் இருக்க மாதிரி பார்த்தோமா, நெப்டியூன் கோளுக்கு அப்பால காணப்படுது குருளைக்கோள்கள். விண்மீன், சிறுகோள், விண்வீழ்கள்லாம் சின்ன சின்னதாக காணப்படும். அடுத்து பாருங்கள், எழுது பொருந்தாது. தரை ஊர்தி, சுற்றுக்கலம், வானூர்தி, விண்கலம். பொருந்தது பார்த்தீங்கன்னா வானூர்தி நம்மளோட ஹெலிகாப்டர், விமானம் இந்த மாதிரி நம்மளோட ஸ்பேஸ்க்குள்ளே பறக்கிறது, நம்மளோட வளிமண்டலத்துக்குள்ளே இருக்குது. விண்கலம், சுற்றுக்கலம், சரவெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வளிமண்டலத்துக்கு வெளில போய் செயல்படுறது. அடுத்து பாருங்கள் கடைசி பொறுத்துக்க. வெப்பமான கோள் என்பது வெள்ளி. வளையமுள்ள கோள் சனி பார்த்தோமா, செந்நிறக்கோள் செவ்வாய், உருளுங்கோள் யுரேனஸ், குளிர்ந்த கோள் நெப்டியூன் வருமா, கடைசி கோள். அடுத்து என்ன பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள கூட்டுகளை ஆராய்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், வெள்ளிக்கோள் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது. கிழக்கிலிருந்து மேற்கு, ஆமாம் கிளாக் வைஸில் வருதா வெள்ளி. அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கூட்டு சரிதான். அடுத்து 2வது கூட்டு பாருங்கள், ஜூன் 21ஆம் நாளன்று கடகரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விடும். ஜூன் 21 தான் கடகரேகை. ஸோ பார்த்தோமா, அது மாதிரி டிசம்பர் 22 மகரரேகை. 2 சரி. அடுத்து 3 பாருங்கள், செவ்வாய் கோளுக்கு வளையங்கள் உண்டு. வளையங்கள் கிடையாது, சனி கோள் தான் உண்டு. 3 தவறு. அடுத்து பாருங்கள், கூற்று 1 கூற்று 2. கூற்று 1 பாருங்கள், புவி நீர்க்கோளம் என அழைக்கப்படுகிறது என்பது சரி. புவி தன் அச்சில் சுழல்வதால் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன என்பது சரி. 2மே சரிதான். அடுத்து பாருங்கள், விண்மீன்களின் தொகுப்பு என்னென்னு கேட்டுருக்காங்க. விண்மீன்களின் தொகுப்பு விண்மீன் திரள் மண்டலம் வரும். அடுத்து 2 பாருங்கள், பூமிக்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலம் இது வரும் ஆண்ட்ரோமெடா. அருகில் உள்ளது ஆண்ட்ரோமெடா. பிரகாசமான கோள் கேட்டுருக்காங்க. பிரகாசமான கோள் பார்த்திங்கன்னா வெள்ளி. ஃபஸ்ட்டு வந்து வெள்ளி வரும். ஸோ துணைக்கோள்னு கேட்டால் நிலவு வரும். நம்ம கோள்னு கேட்டனால வெள்ளி. அடுத்து தான் வியாழன். அடுத்து பாருங்கள் 4வது வினா, உயிரினங்களை உள்ளடக்கிய கோளம் எது. உயிரினங்களை உள்ளடக்கியது புவி வரும். 5வது வினா பாருங்கள், 366 நாட்களை உடைய ஆண்டு. லீப் ஆண்டு பார்த்தோமா, லீப் இயர் தான் 366 நாட்கள். அடுத்த சாப்டர் பாருங்கள், நிலப்பரப்பும் பெருங்கடல்களும். இன்னும் பாதி இருக்கா. ஸோ முதல் வினா பாருங்கள், கூட்டுகளை ஆராய்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு தவறாக இருக்குது. எந்த கூட்டுன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி தான் தவறான கூட்டு. நீர் சந்தி என்பது பெருங்கண்டத்தை சுற்றியுள்ள நீர்ப்பரப்புன்னு இருக்குது. நீர் சந்தி என்பது 2 பெரிய நீர்ப்பரப்பு இருக்கும், அதுக்கு இடையில இருக்கிறது தான் நீர் சந்தி வரும். ஸோ பெருங்கண்டத்தை சுற்றியுள்ள நீர்ப்பரப்பு பார்த்தீங்கன்னா பாந்த லாசாவுன்னு வரும். ஸோ 1 தவறு. பாருங்கள், பாஞ்சியா என்பது பெருங்கண்டம் என்பது சரி. புவியில் காணப்படும் நீர் சதவீதம் 71 என்பது சரி. புவியில் காணப்படும் நிலத்தின் சதவீதம் 29 என்பது சரி. அடுத்து 2வது வினா, புவியில் காணப்படும் நிலத்தோற்ற நிலைகள். ஆன்சர் 3 நிலைகள். முதல் நிலை தோற்றம், 2ஆம் நிலை நிலத்தோற்றம், 3ஆம் நிலை நிலத்தோற்றம். அடுத்து 3வது வினா, கூற்றுகளை ஆராய்க. நிலத்தோற்றம். இதில் பார்த்தீங்கன்னா 2 கூற்று தவறாக இருக்குது. எந்த கூற்றுன்னு பாருங்கள். பேசிக்கான வினா, 2 கூற்று தவறாக இருக்குது. பி, சி 2மே தவறு தான். பி பாருங்கள், 2ஆம் நிலை நிலத்தோற்றம் வந்து மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள் வரும். சி பாருங்கள், 3ஆம் நிலை நிலத்தோற்றம் வந்து பள்ளத்தாக்கு, கடற்கரை, மணல் குன்று. முதல் நிலை வந்து கண்டங்கள், பெருங்கடல்கள். ஸோ 2ம் தவறு. அடுத்து என்ன பாருங்கள், 4வது வினா, உலகில் உள்ள கண்டங்கள் எத்தனை. உலகில் உள்ள கண்டங்கள் எத்தனை. ஆன்சர் 7 கண்டங்கள். என்னென்னு பாருங்கள், ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. அடுத்து என்ன பாருங்கள், 5வது வினா, உலக மக்கள் தொகையில் முதலிடம் உள்ள கண்டம் எது. ஆன்சர் ஆசியா கண்டம். ஸோ நம்ம இருக்கிறது தான் ஆசியா கண்டம். அடுத்த வினா 6வது வினா, கூட்டுகளை ஆராய்க. கண்டம் பற்றிய கூட்டலை எது தவறான ஒன்று. ஆப்ஷன் பி என்பது தவறான ஒன்று. உலகில் மிக சிறிய கண்டம் வந்து அண்டார்டிகான்றது தவறு. ஆஸ்திரேலியா வரும். ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா ஒரு தீவு கண்டம் எனவும் அழைக்கப்படுது. ஏன்னா சுற்றி பார்த்திங்கன்னா நீர் தான் இருக்குது, அதனால் தீவு கண்டம் எனவும் அழைக்கப்படுது ஆஸ்திரேலியா. ஃபஸ்ட் பாருங்கள், உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா என்பது சரி. உலக மக்கள் தொகையில் முதலிடம் உள்ள கண்டம் ஆசியா என்பது சரி. தீவு கண்டம் ஆஸ்திரேலியா என்பது சரி.
அடுத்து 7வது வினா, உலகில் உள்ள பெருங்கடல்கள் எத்தனை? உலகில் உள்ள பெருங்கடல்கள். ஆன்சர் 5 பெருங்கடல்கள். பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல், ஆர்க்டிக் பெருங்கடல், தென் பெருங்கடல். அடுத்து 8வது வினா, கூற்றுகளை ஆராய்க. பெருங்கடல். பெருங்கடல் பற்றிய கூற்றுல எந்த ஒரு கூற்று தவறாக இருக்கே, அந்த கூற்றுன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி என்பது தவறான கூற்று. உலகின் மிகச்சிறிய கடல் பெருங்கடல்னு வரணும், கடல்னு இருக்குது. உலகின் மிகச்சிறிய பெருங்கடல் தென் பெருங்கடல்னு இருக்குது, தவறு. மிகச்சிறிய பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல் வரும், ஒன்று மட்டும் தவறு. ஃபஸ்ட்டு பாருங்கள், உலகின் மிகப்பெரிய பெருங்கடல் பசிபிக் என்பது சரி. அடுத்து சி பாருங்கள், அதிக கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் அட்லாண்டிக் என்பது சரி. இது காரணம் பார்த்தீங்கன்னா, இது ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சென்டரில் இருக்கும். ஸோ எக்கனாமியில் உயர்ந்த நாடுகள்லாம் அங்கே தான் இருக்குது. அட்லாண்டிக் பெருங்கடல் அதிக கப்பல் போக்குவரத்து நடைபெறும் கடல் என்பது சரி. அடுத்த டி பாருங்கள், ஆழமான அகழி உள்ள பெருங்கடல் பசிபிக் என்பது சரி. பெரிய பெருங்கடல் தான், ஆழமான அகழி உள்ளதும் பசிபிக் தான். அடுத்த வினா 9வது வினா, கூற்றுகளை ஆராய்க. செயலும் பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று தவறாக எந்த கூற்றுன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ என்பது தவறான கூற்று. நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி தீபகற்பம் இருக்குது, தவறு. நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி தீவு வரும், தீபகற்பம் வராது. 3 பக்கம் வந்தால் தான் தீபகற்பம். அது முழுவதும் பார்த்திங்கன்னா நீரால் சூழப்பட்டது தீவு வரும். பி பாருங்கள், அகன்ற வளைவை கொண்ட கடல் பகுதி விரிகுடா என்பது சரி. 2 பெரிய நிலப்பரப்புகளை இணைப்பது நிலச்சந்தி என்பது சரி. இதே நீர்ப்பரப்பு வந்தால் நீர்ச்சந்தி வரும், நிலப்பரப்பு வந்தால் நிலச்சந்தி. அடுத்து என்ன பாருங்கள், கூற்றுகளை 10வது வினா. சரி பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று தவறாக எந்த கூற்றுன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி என்பது தவறான கூற்று. பெருங்கடலில் உள்ள மேடான பகுதி அகழின்னு இருக்குது, தவறு. பள்ளமான பகுதி இல்லை ஆழமான பகுதி தான் அகழி, தவறு. ஏ பாருங்கள், 2 நீர் பகுதிகளை இணைக்கும் குறுகிய நீர்ப்பகுதி நீர்ச்சந்தி என்பது சரி. சி 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி தீபகற்பம் என்பது சரி. இதுவே 4 பக்கமும் சூழ்ந்திருந்தால் அது தீவு. அடுத்த வினா 11வது வினா, மலைகள் என்பவை சுற்றுப்புறத்தை விட எத்தனை மீட்டருக்கு மேல் உயர்ந்து காணப்படுகிறது? மலைகள். ஆன்சர் 600 மீட்டர். அடுத்து என்ன பாருங்கள், 12வது வினா, கூற்றுகளை ஆராய்க. மலைத்தொடர் பற்றிய கூற்று. இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று தவறாக இருக்கே, எந்த கூற்றுன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி என்பது தவறான கூற்று. ராக்கி மலைத்தொடர் காணப்படும் கண்டம் ஐரோப்பான் இருக்குது, ஐரோப்பா வராது, வட அமெரிக்கா வரும், ஒன்று தவறு. ஏ பாருங்கள், இமய மலைத்தொடர் உள்ள கண்டம் ஆசியா கண்டம் வரும், சரிதான். அடுத்து சி பாருங்கள், ஆண்டீஸ் மலைத்தொடர் காணப்படும் கண்டம் தென் அமெரிக்கா. நீண்ட மலைத்தொடர் கேட்டாங்கன்னா ஆண்டீஸ் மலைத்தொடர் காணப்படும் கண்டம் தென் அமெரிக்கா என்பது சரி. அடுத்து என்ன பாருங்கள், 13வது வினா, மலைத்தொடர்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று தவறாக இருக்கே, அந்த கூற்றுன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ என்பது தவறான கூற்று. உலகின் நீளமான மலைத்தொடர் பார்த்தோமா, நீளமான மலைத்தொடர் ஆண்டீஸ் தான் வரும், இமய மலைத்தொடர் வராது. அடுத்து பி பாருங்கள், ஆண்டீஸ் தொடரின் நீளம் 7000 கிலோமீட்டர். ஸோ லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும், 7000 கிலோமீட்டர். அடுத்து பாருங்கள், உலகிலேயே உயரமான சிகரம் உள்ள மலைத்தொடர் இமய மலைத்தொடர் என்பது சரி. சிகரம் பார்த்திங்கன்னா உயரம் அதிகமாக இருக்கும். மலைத்தொடர் என்பது லென்த் அதிகமாக இருக்கும், சிகரம் உயரம் அதிகமாக இருக்கும். உலகின் உயரமான சிகரம் உள்ள மலைத்தொடர் இமய மலைத்தொடர் என்பது சரி. அடுத்து பாருங்கள் டி, இமய மலைத்தொடரில் உள்ள உயரமான சிகரம் எவரெஸ்ட் என்பது சரி, 8848 மீட்டர். அடுத்த வினாவை தான், எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் அது மொத்தமாக 8848 மீட்டர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 கிலோமீட்டர் வரும், 9 கிலோமீட்டர் அப்படியே லென்த்தாக நேராக இருக்கும். அடுத்து என்ன பாருங்கள், 15வது வினா, சர்வதேச மலைகள் தினம் எது? சர்வதேச மலைகள் தினம். ஆன்சர் டிசம்பர் 11. அடுத்த வினா 16வது வினா, பீடபூமிகள் பற்றிய கூற்று. தவறான கூற்று எதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி என்பது தவறான கூற்று. இந்தியாவில் அதிக அளவு தக்கான பீடபூமியில் கனிம வளம் நிறைந்து காணப்படுகிறது, தவறு. அதிக அளவு பார்த்திங்கன்னா சோட்டா நாக்பரி பீடபூமி வரும், ஒன்று தவறு. ஃபஸ்ட்டே பாருங்கள், உலகிலேயே உயர்ந்த பீடபூமி திபெத் என்பது சரி. உலகின் கூரை என அழைக்கப்படும் பீடபூமி திபெத் என்பது சரி. பீடபூமிகள் சமமான நிலப்பரப்பை கொண்டுள்ளதால் அவை மேசை நிலம் என அழைக்கப்படுகிறது என்பது சரி. அடுத்து என்ன பாருங்கள், 17. சமவெளிகள் கடல் மட்டத்திலிருந்து எத்தனை மீட்டருக்கு குறைவான உயரம் உடையது? சமவெளிகள். ஆன்சர் ஆப்ஷன் பி 200 மீட்டர். அடுத்து என்ன, 18வது வினா, சமவெளிகள் எதனால் உருவாகிறது?
ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். ஆப்ஷன் டி வரும். ஆறுகள், துணையாறுகள், கிளையாறுகள். சமவெளி பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பான மண் இருக்க பகுதியாக இருக்கும். அடுத்த வினா கூட்டுகளை ஆராய்க. 19 சமவெளி பற்றிய கூற்று. இது தவறானதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி என்பது தவறான கூற்று. உலகின் மிகப்பெரிய சமவெளிகளில் ஒன்றாக உள்ள வட இந்திய சமவெளி சிந்துன்னு இருக்குது. சிந்து பார்த்திங்கன்னா பெரிய சமவெளி தான், இருந்தாலும் அது வட இந்திய சமவெளியை பொறுத்த வரைக்கும் பெருசாக இருக்காது. வட இந்திய சமவெளியில் மிகப்பெரிய சமவெளி கங்கை சமவெளி. ஏன்னா மிகப்பெரிய ஆறுது 2525 கிலோமீட்டர் பாயிருது கங்கை சமவெளி தான். சிந்து பார்த்திங்கன்னா பாதி சமவெளி அங்கேயே பாகிஸ்தானோட போயிடுச்சு. அதனால் வட இந்திய மிகப்பெரிய சமவெளி கேட்டாங்கன்னா கங்கை சமவெளி. பாருங்கள் சமவெளிகளில் நடைபெறும் முக்கிய தொழில் வேளாண்மை என்பது சரி. ஆமாம், ஆறு ஓடுது, நல்ல செழிப்பான மண் இருக்குது, அதனால் வேளாண்மை என்பது சரி. பி பாருங்கள் சமவெளி பகுதிகளில் வேளாண்மை செழிப்புடன் காணப்பட காரணம் வளமான மண், நீர்ப்பாசனம் என்பது சரி. டி உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட பிரதேசங்கள் சமவெளி நிலத்தோற்றம் என்பது சரி. மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது சமவெளி நில பிரதேசம் சரி. 20வது வினா மாறுபட்டதை கண்டறி. 2ஆம் நிலை நிலத்தோற்றம். ஆப்ஷன் சி ஆறுகள் என்பது மாறுபட்டது. மலை, பீடபூமி, சமவெளிகள். ஆறுகள் பார்த்திங்கன்னா வராது, ஒன்று மட்டும் மாறுபட்டிருக்கு. மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள் 2ஆம் நிலை தோற்றம். அடுத்து என்ன பாருங்கள் 21 மாறுபட்டதை கண்டறி. 3ஆம் நிலை நிலத்தோற்றம். இதில் மாறுபட்டது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பீடபூமிகள் வராது. 3ஆம் நிலையில் பார்த்திங்கன்னா கடற்கரை, மணல் குன்று, பள்ளத்தாக்கு. பீடபூமி சமவெளிலாம் 2ஆம் நிலை. அடுத்து என்ன பாருங்கள் 22 பொறுத்துக பெருங்கடலின் சதவீதம். ஸோ பெருங்கடல் மொத்தமாக 100% வச்சுக்கிட்டு அதில் பெருங்கடலில் இந்த எந்தெந்த கடல் எவ்வளோ கவர் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பசிபிக் பெருங்கடல் 47%. மொத்தமாக தண்ணி பார்த்திங்கன்னா 100% இருக்குன்னா அதில் பசிபிக் மட்டுமே 47%. அதாவது பாதி பார்த்திங்கன்னா பசிபிக் பெருங்கடல் மட்டுமே கவர் ஆகிடும். அடுத்து பாருங்கள் அட்லாண்டிக் வந்து 22%, இந்திய பெருங்கடல் 20%. கிட்டத்தட்ட 2% தான் அட்லாண்டிக் அதிகம். இந்திய பெருங்கடலோட 2% தான் அட்லாண்டிக் அதிகம். தென் பெருங்கடல் 6%. இன்னொன்று இருக்குது ஆர்டிக் பெருங்கடல் தான் சிறிய கடல். அது பார்த்திங்கன்னா நமக்கு மேலே இருக்கும், வட அரைக்கோளத்தில் இருக்கும் ஆர்டிக் பெருங்கடல். அது பார்த்திங்கன்னா 4% தான் இருக்கும், சிறிய கடல். அடுத்து பாருங்கள் 23வது வினா பொறுத்துக பெருங்கடலின் வடிவங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள் பசிபிக் வந்து முக்கோண வடிவம். அட்லாண்டிக் வந்து எஸ் வடிவம் வரும். இந்திய பெருங்கடல் முக்கோண வடிவம். பசிபிக்கும் இந்திய பெருங்கடலும் முக்கோண வடிவம், அட்லாண்டிக் மட்டும் எஸ் வடிவம். அடுத்த வினா பாருங்கள் 24 மாறுபட்ட இணையை கண்டறி. நீர் சந்தி. ஸோ ரொம்ப முக்கியமான வினா. நீர் சந்திகள் மாறுபட்டது எது? ஆப்ஷன் பி தான் மாறுபட்டது. மத்திய தரைக்கடலையும் தென் பெருங்கடலையும் இணைப்பது ஜிப்ரால்டர் இருக்குது. ஜிப்ரால்டர் வந்துட்டாலே அட்லாண்டிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய தரைக்கடலையும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் இணைப்பது தான் ஜிப்ரால்டர். அது மாதிரி பேரிங் வந்துட்டாலே பசிபிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல். அதே மாதிரி மலாக்கா கேட்டாங்கன்னா இந்திய பெருங்கடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. மலாக்கா இந்தியா பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல். பாக் நீர் சந்தி வந்து வங்காள விரிகுடா, பாக் வளைகுடா. அடுத்து என்ன பாருங்கள் மாறுபட்ட இணையை கண்டறி. அகழிகள். ஸோ இது ரொம்ப முக்கியமான அகழிகள் மாறுபட்டது எது? ஆப்ஷன் டி தான் மாறுபட்டது. தென் பெருங்கடலின் ஆழமான அகழி யுரேசியன் தாழ்நிலம் இருக்குது. யுரேசியன் தாழ்நிலம் பார்த்திங்கன்னா ஆர்டிக் வரும். ஆர்டிக் பெருங்கடல் மேலே இருக்கல, வட அரைக்கோளத்தில், அதுக்கு தான் வரும் யுரேசியன் தாழ்நிலம். தென் பெருங்கடலின் ஆழமான அகழி தென் சாண்ட்விச் வரும், தவறு. பசிபிக் பெருங்கடலின் ஆழமான அகழி மரியானா. அட்லாண்டிக் பெருங்கடல் மில்வாக்கி. இந்திய பெருங்கடல் ஜாவா. அடுத்து பாருங்கள் 26வது வினா கூட்டுகளை ஆராய்க. பசிபிக் பெருங்கடல். இதுலேயே ஒரு கூட்டு தவறாக இருக்குது, எந்த கூட்டுன்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி தவறான கூற்று. பசிபிக் பெருங்கடல் புவியின் மொத்த பரப்பளவில் 1/4 உள்ளதுன்னு இருக்குது, தவறு. 3/1 உள்ளது பசிபிக் பெருங்கடல். இது ஒன்று மட்டும் தவறு, 3/1 வரும். ஃபஸ்ட்டே பாருங்கள் பசிபிக் பெருங்கடலின் ஆழமான அகழி மரியானா என்பது சரி. அடுத்து பி பாருங்கள் புவியின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் பசிபிக் என்பது சரி. டி பாருங்கள் பசிபிக் பெருங்கடலின் பரப்பளவு 168.72 மில்லியன் சதுர கிலோமீட்டர் என்பது சரி. அடுத்த வினா 27வது வினா மாறுபட்ட இணையை கண்டறி. பசிபிக் பெருங்கடலின் எல்லைகள். மாறுபட்டது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி
மாறுபட்டது. கிழக்கில் இந்திய பெருங்கடல் இருக்குது, தவறு. கிழக்கு அதாவது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மேற்கில் பார்த்தீங்கன்னா ஆசியா ஆஸ்திரேலியா லெஃப்ட் சைடில் இருக்கும். வடக்கில் வந்து ஆர்டிக், தெற்கில் வந்து தென் பெருங்கடல். இதே மாதிரி தான் அட்லாண்டிக் பெருங்கடல் எல்லைகள் வரும். வடக்கில் தெற்கில் சேமாக இருக்கும் ரெண்டுக்கும். மேற்கு கிழக்கு மட்டும் மாறும். அடுத்து பாருங்கள் 28 கூட்டுகளை ஆராய்க. பசிபிக் பெருங்கடல். இது ஒரு கூட்டு தவறாக்கி என்ன கூட்டுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி என்பது தவறான கூற்று. மரியானா அகழியின் ஆழம் 8600 மீட்டர் மைனஸ்ன்னு இருக்குது, தவறு. பார்த்தீங்கன்னா மொத்தம் 10,994 மீட்டர் மைனஸ் வரும். அது பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர் ஆழமாக இருக்கும் இந்த மரியானா அகழி. இதில் பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் சிகரம் அது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 9 கிலோமீட்டர் உயரம். அந்த எவரெஸ்ட் சிகரத்தையே இது முழுங்கிடும். ஸோ அந்தளவுக்கு 2 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ராவே ஆழமாக இருக்கும். பாருங்கள், பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர் சந்தி பேரிங் என்பது சரி. உலகின் மிக ஆழமான அகழி மரியானா என்பது சரி. பசிபிக் பெருங்கடலுக்கு பெயரிட்டவர் பெர்டினாண்டு மெக்கல்லன் என்பது சரி. அடுத்ததாக பாருங்கள் 29வது வினா. மாறுபட்ட ஒன்றை கண்டறி. பசிபிக் பெருங்கடலின் எல்லையோர கடல்கள். மாறுபட்ட ஒன்று எது? ஆப்ஷன் ஏ என்பது பொருந்தாத ஒன்று. கரிபியன் கடல் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு வரும். சீனக்கடல், ஜப்பான் கடல், தாஸ்மானியா, பிலிப்பைன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலின் எல்லையோர கடல்கள். அடுத்த வினா 30வது வினா. மாறுபட்ட ஒன்றை கண்டறி. பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவுகளில் மாறுபட்ட ஒன்று எது? ஆப்ஷன் டி என்பது மாறுபட்டது. ஐஸ்லாந்து பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடலின் எல்லையோர தீவு வரும். இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், நியூசிலாந்துலாம் பசிபிக் பெருங்கடலின் எல்லையோர தீவுகள், காணப்படும் தீவுகள். அடுத்து பாருங்க 31வது வினா. நெருப்பு வளையம் என அழைக்கப்படும் பெருங்கடல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பசிபிக் பெருங்கடல். காரணம் பார்த்தீங்கன்னா எரிமலைகள் நிறைய காணப்படுறதுனால நெருப்பு வளையம் என அழைக்கப்படுவது பசிபிக் பெருங்கடல். அடுத்து 32வது வினா. கூற்றுகளை ஆராய்க. அட்லாண்டிக் பெருங்கடல் பற்றிய கூற்று இல்லை தவறான ஒன்று எது? ஆப்ஷன் சி என்பது தவறான ஒன்று. அட்லாண்டிக் பெருங்கடல் பூமியின் மொத்த பரப்பளவில் 5ல் 1 பங்கு உள்ளதுன்னு இருக்குது. 6ல் 1 பங்கு அட்லாண்டிக் வரும், 5ல் வராது. பாருங்கள், பூமியின் 2வது பெரிய பெருங்கடல் அட்லாண்டிக் என்பது சரி. பி அட்லாண்டிக் பெருங்கடலின் பரப்பளவு 85.13 மில்லியன் சதுர கிலோமீட்டர் என்பது சரி. அடுத்த டி பாருங்கள், மத்திய தரக்கடலையும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர் சந்தி ஜிப்ரால்டர் என்பது சரி. அடுத்த வினா 33வது வினா. மாறுபட்ட இணையை கண்டறி. அட்லாண்டிக் பெருங்கடலின் எல்லைகள் இல்லை மாறுபட்ட ஒன்று எது? மாறுபட்ட ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் மாறுபட்டிருக்கு. கிழக்கில் பார்த்தீங்கன்னா ஆசியான் இருக்குது. அது கிழக்கு ரைட் சைடு. இந்த அட்லாண்டிக் பெருங்கடலோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா வரும். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம்னா ஐரோப்பா அமெரிக்கா 2 பக்கம் சூழப்பட்டுன்னு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா இருக்கும் கிழக்கில். அது லெஃப்ட் சைடு மேற்கில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இருக்கும், வட அமெரிக்கா தென் அமெரிக்கா. சிடி ரெண்டுக்கும் சேம் தான். அட்லாண்டிக்கும் பசிபிக்கும் சேம் தான். வடக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கு, தெற்கு கீழே பார்த்தீங்கன்னா தென் பெருங்கடல். அடுத்து பாருங்கள் 34வது வினா. கூட்டில் ஆராய்க. அட்லாண்டிக் பெருங்கடல் பற்றிய கூற்றில் தவறான ஒரு கூற்று எது? இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தவறான கூற்று. அட்லாண்டிக் பெருங்கடலின் வடிவம் பார்த்தீங்கன்னா முக்கோணம் இருக்குது. முக்கோணம் வராது, எஸ் வடிவம் பார்த்தோமா. அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு எஸ் வடிவம். பி பாருங்கள், கப்பல் போக்குவரத்து அதிகமாக நடைபெறும் கடல். காரணம் பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகளெல்லாம் அந்த அமெரிக்கா ஐரோப்பா அது சென்டரில் தான் அந்த கடல் இருக்குது. எல்லாமே அதனால் கப்பல் போக்குவரத்து அதிகமாக நடைபெறுது. அது சி பாருங்கள், அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழமான அகழி மில்வாக்கி சரி. மில்வாக்கி அகழியின் ஆழம் 8600 மீட்டர் மைனஸ் என்பது சரி. அடுத்து 35. மாறுபட்ட ஒன்றை கண்டறி. அட்லாண்டிக் பெருங்கடலின் எல்லைகளில் மாறுபட்ட ஒன்று எது? ஆப்ஷன் சி வந்து பொருந்தாத ஒன்று. இந்த தாஸ்மானியா கடல் பார்த்தீங்கன்னா எதனோட எல்லைனா பசிபிக் பெருங்கடலோட எல்லை வரும். தாஸ்மானியா வந்து பசிபிக் பெருங்கடல் வரும். கரிபியன், மெக்சிகோ வளைகுடா, வடக்கடல், மத்திய தரைக்கடல். ஸோ இதுதான் அட்லாண்டிக் பெருங்கடலின் எல்லையோர கடல்கள். அடுத்து 36வது வினா. மாறுபட்ட ஒன்றை கண்டறி. அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள தீவுகளில் மாறுபட்ட ஒன்று எது? பாருங்கள், ஆப்ஷன் ஏ ஆல்ரெடி பார்த்தோமா. பிலிப்பைன்ஸ் வந்து பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவு. செயின்ட் ஹெலனா, நியூ பவுண்ட்லேந்து, பாக்லேந்து, ஐஸ்லேந்து. ஸோ இது 4ம் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள தீவுகள். அடுத்து 37வது வினா. கூற்றுகளை ஆராய்க. இந்திய பெருங்கடல் பற்றிய கூற்றில் எது தவறான கூற்று?
ஆப்ஷன் ஏ தான் தவறான கூற்று. இந்திய பெருங்கடலின் பரப்பளவு 21.96 மில்லியன் சதுர கிலோமீட்டர் இருக்குது. தவறு. 70.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர் வரும். பி பாருங்கள், உலகின் 3வது பெரிய பெருங்கடல் இந்திய பெருங்கடல் சரி. சி பாருங்கள், இந்திய பெருங்கடலில் உள்ள பெருங்கடலில் ஆழமான அகழி ஜாவா என்பது சரி. ஜாவா அகழியின் ஆழம் 7725 மீட்டர் மைனஸ் என்பது சரி. அடுத்து பாருங்கள், 32வது வினா பொறுத்துக. இந்திய பெருங்கடலின் எல்லைகள். பெருங்கடலின் எல்லைகளில் பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மேற்கு வந்து லெஃப்ட் சைடு. இந்திய பெருங்கடலோட லெஃப்ட் சைடில் என்ன இருக்கும்? லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா இருக்கும். அதுவே கிழக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நேராக தான் இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்கும். வடக்கு பார்த்தீங்கன்னா மேலே இந்தியா இருக்குமா? இந்தியா இதில் இருக்குது, ஆசியாவில் இருக்கா? வடக்கு வந்து ஆசியா, தெற்கு வந்து தென் பெருங்கடல். அடுத்து பாருங்கள், பொறுத்துக. 39வது வினா. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 நேரம் தான் இருக்குது. 6 டிகிரி கால்வாய் வந்து இந்திரா முனையும் இந்தோனேசியாவும் பிரிக்கிறது. 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவு மினிக்காத்தீவு ரெண்டையும் பிரிக்குது. 9 டிகிரி கால்வாய் லட்சத்தீவு மினிக்காத்தீவை பிரிக்குது. 10 டிகிரி அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவை பிரிக்கிறது. அடுத்து பாருங்கள், 40வது வினா மாறுபட்ட ஒன்றை கண்டறி. இந்திய பெருங்கடலில் உள்ள எல்லையோர கடல்களில் மாறுபட்டது எது? பேசிக்கானது தான். இந்திய பெருங்கடலில் இருக்க எல்லையோர கடலில் மாறுபட்ட ஒன்று எது? ஆப்ஷன் பி தான் மாறுபட்டது. சீன கடல் பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலோட எல்லையோட கடல் வரும். வங்காள விரிகுடா, அரபிக்கடல், பார்சி விரிகுடா, செங்கடல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடலின் எல்லையோர கடல்கள். அடுத்து பாருங்கள், 41வது வினா மாறுபட்ட ஒன்றை கண்டறி. இந்திய பெருங்கடலில் உள்ள தீவுகளில் மாறுபட்ட ஒன்று எது? ஆப்ஷன் சி தான் பொருந்தாத ஒன்று. இதுவும் ஆல்ரெடி பார்த்தோமா, இந்திய பெருங்கடலில் உள்ள தீவு வராது. பிலிப்பைன்ஸ் வந்து பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவு. அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு, மாலத்தீவு, ரியூனியன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடலில் உள்ள தீவுகள். அடுத்து பாருங்கள், 42வது வினா கூற்றில் யாராக தென் பெருங்கடல் பற்றிய கூற்று. ஸோ இதில் தவறான ஒரு கூற்று எது? தவறான ஒரு கூற்று. ஆப்ஷன் டி தான் தவறான கூற்று. தென் பெருங்கடல் பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடலின் வட எல்லைகளால் சூழப்பட்டு வந்துருக்கு. ஸோ அந்த தென் பெருங்கடல் பார்த்தீங்கன்னா தெற்கில் கீழே தானே இருக்குது. அதனால் இந்த 3 பெருங்கடலோட தென் எல்லையில் தான் இந்த பெருங்கடல் இருக்கும். ஸோ வட எல்லை வராது, தென் எல்லை வரும். ஒன்று மட்டும் தவறு. ஃபஸ்ட்டு பாருங்கள், அண்டார்டிகாவை சுற்றி அமைந்துள்ள பெருங்கடல் தென் பெருங்கடல் என்பது சரி. அண்டார்டிகா கீழே இருக்கா, அதை சுற்றி அமைந்துள்ள பெருங்கடல் தென் பெருங்கடல். அடுத்து பி பாருங்கள், தென் பெருங்கடல் 60 டிகிரி தெற்கு அச்சத்தால் சூழப்பட்டுள்ளது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், மொத்த பூமி கீழே இருக்கும். 60 டிகிரி, அந்த 60 டிகிரி தெற்கு அச்சத்தால் சூழப்பட்டிருக்கும். அடுத்து இப்போ சி பாருங்கள், தென் பெருங்கடலின் பரப்பளவு 21.96 மில்லியன் சதுர கிலோமீட்டர் என்பது சரி. ஃபஸ்ட்டு 3 சரி. லாஸ்ட்டு டி மட்டும் வட எல்லை வராது, தென் எல்லை. 43 கூற்றுகளை ஆராய்க. தென் பெருங்கடல் பற்றிய கூற்று. இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. தென் பெருங்கடலின் ஆழமான அகழி தென் சாண்ட்விச் என்பது சரி. தென் சாண்ட்விச் அகழியின் ஆழம் 7635 மீட்டர் மைனஸ் என்பது சரி. 2வது சிறிய பெருங்கடல், ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிக் தான் சிறிய பெருங்கடல். அடுத்து 2வது சிறிய பெருங்கடல் தென் பெருங்கடல் என்பது சரி. அடுத்து 44 மாறுபட்ட ஒன்றை கண்டறி. தென் பெருங்கடலில் உள்ள தீவுகளில் மாறுபட்ட ஒன்று எது? ஆப்ஷன் ஏ தான் மாறுபட்ட ஒன்று. இந்த பாக்லேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வரும்னா அட்லாண்டிக் பெருங்கடல் உள்ள தீவு வரும். தென் பெருங்கடல் வராது, அட்லாண்டிக் பெருங்கடல் உள்ள தீவு தான் பாக்லேருந்து. பேர்வெல் தீவு, பவுமன் தீவு, ஆர்ட்ஸ் தீவு. ஸோ இந்த 3 பார்த்தீங்கன்னா தென் பெருங்கடலில் உள்ள தீவுகள். அடுத்து 45வது வினா மாறுபட்ட ஒன்றை கண்டறி. தென் பெருங்கடலில் உள்ள எல்லையோர கடல்களில் பொருந்தாத ஒன்று எது? மாறுபட்ட ஒன்று எது? ஆப்ஷன் ஏ தான் மாறுபட்ட ஒன்று. செங்கடல் பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடலோட எல்லையோர கடல். பார்த்தோமா ஆல்ரெடி, செங்கடல், வங்காள விரிகுடா, அரபிக்கடல். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடலோட எல்லையோர கடல்கள். தென் பெருங்கடலுக்கு ராஸ் கடல், பெடல் கடல், டேவிஸ் கடல். ஸோ இந்த 3 பார்த்தீங்கன்னா எல்லையோர கடல்கள். அடுத்து 46 கூற்றுகளை ஆராய்க. ஆர்டிக் பெருங்கடல் பற்றிய கூற்று. இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் அனைத்தும் சரி. சிறிய பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல் பார்த்தோம். ஆர்டிக் பெருங்கடலின் பரப்பளவு 15.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர் சரி. வருடத்தின் பெரும்பாலான நாட்களில் உறைந்தே காணப்படும் பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல். வட தூரத்தில் இருக்கும், உறைந்தே காணப்படும் பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல் சரி. அடுத்து 47 மாறுபட்ட ஒன்றை கண்டறி. ஆர்டிக் பெருங்கடலில் உள்ள தீவுகள். ஸோ இதில் மாறுபட்ட ஒன்று எது?
47 மாறுபட்ட ஒன்று பார்த்திங்கன்னா பேர்வெல் தீவு என்பது மாறுபட்ட ஒன்று. பேர்வெல் தீவு, பவுமன் தீவு, ஹார்ட்ஸ் தீவு அது எதுக்கு பார்த்தோம். தென் பெருங்கடல் எல்லையோட தீவு, பெருங்கடலில் உள்ள தீவுகள் பார்த்தோமா, பேர்வெல், பவுமன், ஹார்ட்ஸ் தென் பெருங்கடல் வரும். கிரீன்லாந்து, நியூ சைபீரியா, நாவோயா, செமல்யா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆர்டிக் பெருங்கடலில் உள்ள தீவுகள். அடுத்து பாருங்கள் 48வது வினா, மாறுபட்ட ஒன்றை கண்டறி. ஆர்டிக் பெருங்கடலில் உள்ள எல்லையோர் கடல்கள். ஆர்டிக் பெருங்கடலில் உள்ள எல்லையோர் கடல்களில் மாறுபட்ட ஒன்று எது? நாற்பத்தெட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, டேவிஸ் கடல் தான் மாறுபட்ட ஒன்று. இது பார்த்திங்கன்னா தென் பெருங்கடலுக்கு இருக்கும். டேவிஸ் கடல், வடகடல், வெடல் கடல், ராஸ் கடல். ஸோ டேவிஸ், வெடல், ராஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தென் பெருங்கடலுக்கு வரும். ஆர்டிக் பெருங்கடலுக்கு கிரீன்லாந்து கடல், பேரன் கடல், நார்வே கடல். ஸோ 3 வரும். அடுத்து பாருங்கள் 49வது வினா. ஸோ சாப்டரோட கடைசி வினா. அடுத்து புக் பேக் மட்டும்தான் இருக்குது, பார்த்து முடிஞ்சது. கூற்றுகளே ஆராய்க. ஆர்டிக் பெருங்கடல் பற்றிய கூற்று. இது ஒன்று தவறான ஒரு கூற்று எது? ஆப்ஷன் ஏன் தவறான கூற்று. தென் துருவம் இங்கே கீழே இருக்கா தென் துருவம் ஆர்டிக் பெருங்கடலின் மையப்பகுதியில் உள்ளதுன்னு இருக்குது. ஆர்டிக் பெருங்கடல் மையப்பகுதி எங்கே இருக்குது? வடதுருவத்தில் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா தவறான கூற்று. ஆர்டிக் பெருங்கடலின் ஆழமான அகழி யுரேசியன் தாழ்நிலம் என்பது சரி. யுரேசியன் தாழ்நிலத்தின் ஆழம் 5449 மீட்டர் மைனஸ் என்பது சரி. அடுத்து பாருங்கள் புக் பேக் கொஸ்டின். முதல் வினா பாருங்கள், மிக சிறிய பெருங்கடல். அது பார்த்தோமா ஆர்டிக் பெருங்கடல் மிகச்சிறியது, வடதுருவம். அடுத்து இரண்டாவது வினா, மலாக்கா நீர் சந்தியை இணைப்பது எது? பெருங்கடல் பார்த்திங்கன்னா பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல். மலாக்கா நீர் சந்தி, இந்திய பெருங்கடல் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மூணாவது வினா, அதிக கப்பல் போக்குவரத்து நடைபெறுவது. பார்த்தோமா பெருங்கடல் வந்து அட்லாண்டிக் பெருங்கடல் பார்த்துருந்தோம். காரணம் பார்த்திங்கன்னா எக்கனாமி, அந்த பொருளாதார வளர்ச்சியான நாடுகள்லாம் அங்கே தான் இருக்குது. அடுத்து பாருங்கள் நான்காவது வினா, உறைந்த கண்டம் எது? உறைந்த கண்டம் அண்டார்டிகா. பார்த்தோமா. அடுத்து ஐந்தாவது வினா, 2 நீர் பரப்புகளை இணைக்கும் குறுகிய நீர்ப்பகுதி. நீர்ப்பகுதின்னு கேட்டால் நீர் சந்தி வரும். அதுவும் நிலப்பகுதினா நிலச்சந்தி. அடுத்து கோல்டன் நிலப்பகுதி, உலகின் மிகப்பெரிய கண்டம். முதல் மிகப்பெரிய கண்டம் ஆசியா வரும். அடுத்து இரண்டாவது வினா பாருங்கள், இந்தியாவின் கனிம வளம் நிறைந்த பீடபூமி. சோட்டா நாகபுரி பீடபூமி பார்த்தோமா. அடுத்து மூணாவது வினா, பெருங்கடலில் மிகப்பெரியது. மிகப்பெரியது பசிபிக் பெருங்கடல். டெல்டா டேஸ் நிலத்தோற்றம். டெல்டா எங்கே வரும்? 3ஆம் நிலையத்தோட்டம் வருமா? கடற்கரை, அந்த மணல் குன்றுகள், கடற்கரை வருமா? கடற்கரையோட முகத்துவாரம் தான் அந்த டெல்டா. ஸோ இது வந்து 3ஆம் நிலை நிலத்தோற்றம். அடுத்து 5, தீவு கண்டம் என அழைக்கப்படுவது. ஆஸ்திரேலியா பார்த்தோமா. கண்டம் ஆஸ்திரேலியா. அடுத்து பாருங்கள், பொருந்தாதே தேர்ந்தெடு. பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி வேணால் கேட்பாங்க. பொருந்தாதே தேர்ந்தெடு. முதல் வினா பாருங்கள், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, இலங்கை. பொருந்தாதது வந்து இலங்கை ஒரு நாடு. இது 3மே கண்டங்கள். அடுத்து 2, ஆர்டிக் பெருங்கடல், மத்திய தரைக்கடல், இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல். ஸோ பெருங்கடல் பேர்லேயே இருக்குது. தரைக்கடல் வந்து ஒரு சின்ன கடல். பேலன்ஸ் இருக்க 3மே பெருங்கடல். அடுத்து 3 பாருங்கள், பீடபூமி, பள்ளத்தாக்கு, சமவெளி, மலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பள்ளத்தாக்கு வந்து 3ஆம் நிலை நிலத்தோற்றம் வரும். பீடபூமி, சமவெளி, மலை 2ஆம் நிலை நிலத்தோற்றம். அடுத்து 4 பாருங்கள், வங்காள விரிகுடா, பேரிங் கடல், சீனா கடல், தாஸ்மானியா கடல். இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடா இந்திய பெருங்கடல் எல்லையோர கடல். பேரிங், சீனா, தாஸ்மானியாலாம் பார்த்தீங்கன்னா இந்த பசிபிக் பெருங்கடல் எல்லையோர கடல் வரும். அடுத்து பாருங்கள் 5வது வினா, ஆண்டீஸ், ராக்கி, எவரெஸ்ட், இமயமலை. பொருந்தாது வந்து எவரெஸ்ட் வந்து ஒரு சிகரம். ஆண்டீஸ், ராக்கி, மலை, இமயமலைலாம் மலைத்தொடர்கள் அப்படியே லென்த்தாக போயிட்டே இருக்கும். அது போட்ட எவரெஸ்ட் வந்து உயரமான சிகரம். அடுத்து பாருங்கள் பொறுத்துக்க. தென் சாண்ட்விச் எதுக்கு பார்த்தோம்? தென் சாண்ட்விச் வந்து கீழே தென் பெருங்கலோட ஆழமான அகழி. மில்வாக்கி வந்து அட்லாண்டிக் பெருங்கல் வருமா. அட்லாண்டிக் பெருங்கல் ஆழமான அகழி. மரியானா இதுக்கு பார்த்தோம். மரியானா பசிபிக் பெருங்கடல். யுரேஷியன் படுகை ஆர்டிக் பெருங்கடல். ஜாவா அகழி இந்தியாவோடது, இந்திய பெருங்கடல். அடுத்து பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. முதல் கூற்று பாருங்கள், சமவெளிகள் ஆறுகளால் தோற்றுவிக்கப்படும் சரி. அதில் பார்த்தோமா சமவெளிகள் வந்து ஆறுகளால் தோற்றுவிக்கப்படும் சரி. அடுத்து 2 பாருங்கள், இந்திய பெருங்கலின் ஆழமான அகழி ஜாவா பார்த்தோமா. சாண்ட்விச் வந்து தென் பெருங்கலோட ஆழமான அகழி. தவறு இது. 3 பாருங்கள், பீடபூமிகள் பனிச்சரிவை கொண்டிருக்கும் என்பது சரிதான். அடுத்து பாருங்கள் 2 கூற்று 1 பாருங்கள், மலைகள் 2ஆம் நிலை தோற்றம் என்பது சரி. மலை, பீடபூமி, சமவெளி 2ஆம் நிலை தோற்றம் என்பது சரி. கூற்று 2 பாருங்கள், மிகவும் ஆழமான அகழி மரியானா அகழி என்பது சரி, பசிபிக் பெருங்கடல். அடுத்து பாருங்கள், உலகின் உயரமான பீடபூமி திபெத்திய பீடபூமி. 2ஆம் நிலை நிலத்தோற்றம் எவைன்னு கேட்டுறாங்க. மலை, பீடபூமி, சமவெளி என்பது சரி. ஒரு நாட்டின் பெயரை கொண்டுள்ள பெருங்கடல் இந்திய பெருங்கடல். அரபிக்கடலில் உள்ள தீவுகள் லட்சத்தீவுகள். அது வங்காள விரிகுடா, அந்தமான் நிக்கோபார். கடலில் உள்ள ஆழமான அகழி. ஸோ எல்லாம் பேசிக்கான கொஸ்டின் தான்.
சாப்டர் அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு.